அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நாங்கள் பேச போகின்றோம். சாதாரணமாக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மக்களை தெளிவுபடுத்துகின்ற, மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய, மக்களை விழிப்புணர்வடைய செய்ய வேண்டிய விடயங்கள், தலைப்புகள் சம்பந்தமாக பேசுவது வழமை. அந்த வகையில் இந்த வாரம் பேச போகின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போது நாட்டில் அநேகமான மக்களால் பேசப்படுகின்ற, பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம். குறிப்பாக தமிழ் ஊடகங்களில் அநேகமாக செய்தி அறிக்கைகளில் மாத்திரமே காணக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனால் சகோதர மொழி ஊடகங்களில் அநேகமாக மக்கள் கருத்தாக, மக்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அல்லது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம் பற்றி தான் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்ற, அல்லது அரசாங்கத்தை மாற்றுகின்ற அளவுக்கு, அல்லது அரசாங்கத்தின் முக்கிய ஒரு தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக மாற்றுகின்ற அளவுக்கு பிரச்சனையாக மாற்றியிருக்கின்ற சைட்டம் விவகாரம் பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். சைட்டம் விவகாரம் பற்றி பேசுவதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் காண்டீபன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த பிரச்சனை சம்பந்தமான விரிவான விடயங்களுக்கு செல்ல முன்னராக தமிழ் ஊடகம் நாங்கள் அநேகமாக இந்த விடயத்தை முதலாக வசந்தம் டிவியினூடாகவும் பேச போகின்றோம் என்ற காரணத்தினால் டாக்டர், முதலாவதாக இந்த விவகாரம், சைட்டம் விவகாரம் அல்லது இந்த மருத்துவ கல்விக்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் தூக்கி இருக்கின்ற அல்லது தொடங்கி இருக்கின்ற இந்த போராட்டம், இது சம்பந்தமான ஒரு ஆரம்ப விளக்கம் ஒன்றை தாருங்கள். என்ன காரணத்துக்காக இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன? அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 2009ஆம் ஆண்டிலிருந்து சைட்டம் என்கின்ற இந்த போலி மருத்துவ நிறுவனத்திற்கு எதிராக நாம் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். இந்த போராட்டம் மக்களுக்குரிய போராட்டம். இது வைத்தியர்களுக்குரிய எதுவிதமான சலுகைகளையும் எதிர்பார்த்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டம் அல்ல. இது மக்களின் நோயாளிகளின் அவர்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கின்ற முயற்சிக்கு நாம் எடுக்கின்ற ஒரு போராட்டம். இப்போராட்டம் எமது வைத்தியர்களுக்கு எவ்விதமான ஒரு சலுகையையும் பெற்றுத்தரப்போவது இல்லை. மேலும் பார்க்கின்ற போது இந்த மருத்துவக் கல்லூரியானது, சைட்டம் எனப்படுகின்ற இந்த மருத்துவக் கல்லூரியானது 2009ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் ஆரம்பிக்கப்பட்ட போதிலே அது சைட்டம் என்கின்ற பெயருள்ள உள்ள மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் உண்மையிலே மெடிசின் இல்லை. அது மருத்துவ கல்லூரிக்குரிய அடையாளமாக அதுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை. அது மேனேஜ்மெண்ட் என்று கூறிக்கொண்டு பின்னர் மெடிசினாக மாற்றப்பட்டது. அவ்வாறு வருகின்ற போது அதற்கு ஒரு மருத்துவ கல்லூரிக்குரிய ஒரு வைத்தியசாலை, அதாவது போதனா வைத்தியசாலை இருக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற போது ஒரு மருத்துவ கல்லூரியாக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. உண்மையில் ஒரு மருத்துவக் கல்லூரி ஸ்தாபிக்கப்படுகின்ற போது, மருத்துவக் கல்லூரி ஸ்தாபிக்கப்படும் முன்னர் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான மருத்துவ படிப்புக்குரிய போதனாசிரியர்கள், மருத்துவ கல்லூரிக்குரிய போதனா வைத்தியசாலை, அதற்குரிய கட்டில்கள், அதற்குரிய மேலதிகமான சிகிச்சை பிரிவுகள், முக்கியமாக இருதய சிகிச்சை பிரிவு, நரம்பு பிரிவுகள், நரம்பு வைத்திய பிரிவுகள், சகல ஸ்பெஷலிஸ்ட் உள்ள பிரிவுகள் என்பன அமைக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் அதற்குரிய வைத்திய படிப்பு சம்பந்தமான அறிக்கைகள் அனுப்பப்பட வேண்டும். அதனை இலங்கை மருத்துவ சபை அந்த படிப்பு, அதுக்குரிய தகுதிகள் அதுக்குரிய முறையில் இருக்கின்றனவென்று சரிபார்த்து அதன் பின்பு அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கும், அதாவது கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டை வழங்கும். அந்த கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அந்த கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அமைவாக பல்கலைக்கழக சட்டங்கள் பிரகாரம் டிகிரி அவார்டிங் ஸ்டேட்டஸை வழங்கும். இதன் பின்னரே ஒரு பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி ஒரு இலங்கையின் சட்டத்தின் பிரகாரம் சரியான தராதரமுள்ள பல்கலைக்கழகங்களாக மாணவர்களை இணைத்து கொள்ள முடியும். ஆனால் இங்கு இந்த மாலபே சைட்டம் எனப்படுகின்ற மருத்துவக் கல்லூரி பின்பக்கமாக பார்க்கின்ற போது மாணவர்களை இணைத்த பின்னர், அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்லி தொடங்கி கொண்டு மெடிசின் என்ற பெயரை மாற்றி பின்பு மாணவர்களை இணைத்து கொண்டு படிப்படியாக ரிவர்ஸில் தான் வந்தார்கள். மருத்துவ கல்லூரிக்குரிய மருத்துவ போதனா வைத்தியசாலை இருக்கவில்லை. அதனை பின்பு கொண்டு வந்தார்கள். மாணவர்களை இணைத்து கொண்டே வந்தார்கள். மருத்துவ கல்லூரிக்குரிய இலங்கை மருத்துவ சபையின் ஒப்புதல் இருக்கவில்லை. அதனை இன்னும் பெறவில்லை. அப்படி இருக்கும்போது டிகிரி அவார்டிங் ஸ்டேட்டஸை பெற்றார்கள். அதுக்குரிய ஒழுங்கான பாராளுமன்றத்துக்குரிய கெசட் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வழங்கப்படவில்லை. அதற்கு போலியான குறைபாடுள்ள பாராளுமன்றத்துக்குரிய கெசட் நோட்டிஃபிகேஷனே இன்னும் உள்ளன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இன்னும் மாணவர்களை இணைத்து கொண்டே வருகின்றார்கள். டாக்டர்,
உங்களுக்கான தெளிவுபடுத்தலுக்கான வாய்ப்பு வழங்கியதும், குறிப்பாக இது 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அதன் பின்னராக படிப்படியாக பல்வேறுபட்ட காலகட்டங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல மேனேஜ்மெண்ட் மெடிசினாக மாற்றப்பட்டு அது பிறகு மருத்துவ மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமாக 2009ஆம் ஆண்டிலிருந்து உங்களுடைய போராட்ட தொனிப்பொருள் என்னென்னவாக இருந்தது, இப்போது என்னவாக இருக்கின்றது? 2009ஆம் ஆண்டிலிருந்து எமது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பல்கலைக்கழகம், அதாவது மருத்துவக் கல்லூரி என்று இல்லாமல் இவர்கள் ஆரம்பத்தில் சைட்டம் என்கிற பேரில் ஆரம்பிக்கப்பட்ட போது இவர்கள் எப்பொழுது மாணவர்கள் இணைத்துக்கொள்ள ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து நாம் இந்த பல்கலைக்கழகம் ஒரு மருத்துவக் கல்லூரியை இயங்க வேண்டுமாயின் குறைந்த தராதரம், பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியின் குறைந்த தராதரம் மினிமம் ஸ்டாண்டர்ட் என்கின்ற கருப்பொருளை நாங்கள் இயங்கினோம். அதாவது மினிமம் ஸ்டாண்டர்ட் என்பது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூறி வந்தோம். அத்துடன் ஒரு இலங்கையின் தனியார் மருத்துவக் கல்லூரி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்குரிய சகல விளக்கங்கள் கொண்ட பக்கங்களை நாங்கள் அப்பொழுது சமர்ப்பித்திருந்தோம். அதனை அப்பொழுது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அந்த அறிக்கையின் பிரகாரம் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒழுங்குபடுத்தி இருந்தால் தற்சமயம் சைட்டம் இருக்கிற மாலபி மருத்துவக் கல்லூரி ஒன்றில் இருக்கும், அல்லாது ஒழுங்கான முறையில் இருந்திருக்கும். அதனை செய்யாதபடியினால் இப்பொழுது 7 இடங்களின் பின் நாங்கள் இவ்வாறான போராட்டத்தில் இவ்வாறான சிக்கலான நிலை நான் வழங்கியுள்ளோம். முக்கியமாக எமது 2009ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை நாம் சைட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போது சைட்டம் போலியான மருத்துவக் கல்லூரியாக இயங்குகின்றபடியினால் நாம் அதனை அரசுடைமையாக்க வேண்டும் என்று கூறி வருகின்றோம். முக்கியமாக இங்கு சேர்க்கப்படுகின்ற மருத்துவர்களோ இல்லாட்டிக்கு மாணவர்களோ உண்மையான சரியான முறையில் ஏலவெளியில் சரியான பாடங்களை தகுந்த முறையில் பாஸ் பண்ணினவர்கள் அல்ல. மேலும் அங்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி போதிய அளவு கல்வி அல்ல. மேலும் அங்கு படிக்கப்படுகின்ற மாணவர்கள் படிக்கின்ற போதனை வைத்தியசாலை சரியான போதனை வைத்தியசாலையும் அல்ல. அது இப்படியான குறைபாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் நாம் கூறுவது என்னவென்று சொன்னால், இவ்வளவு குறைபாடுகளையும் கொண்டு ஒரு போலியான முறையில் இது இயங்குகின்றபடியினால் இந்த போலியான மருத்துவக் கல்லூரியை அரசாங்கம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அங்குள்ள மாணவர்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுக்கு ஆனால் பொதுவாக பொதுமக்களுக்கு எழுகின்ற சந்தேகம், இப்போது இருக்கின்றது போல வேலை நிறுத்தமாக இருக்கலாம், உங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கிறதாக இருக்கலாம், அரசியல் மேடைகள் போல் மாணவர்கள் மேடை கொண்டு அமைத்து செயற்படுவதாக இருக்கலாம். அந்த காலத்தில் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளை உங்கள் பக்கமிருந்து காணக்கூடியதாக இருக்கவில்லை. இது அநேகம் மக்களிடமிருந்தும் வருகின்ற ஒரு கேள்வி. மேலும் அனைத்து அமைப்புகளிடமிருந்து நம்மிடம் அழைக்கப்படுகின்ற கேள்வி. நீங்கள் சரியாக பார்க்கின்ற போது இந்த மாலபி மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட 2009ஆம் ஆண்டிலிருந்து நாம் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். முக்கியமாக பார்க்கின்ற போது 2009ஆம் ஆண்டு இந்த மருத்துவக் கல்லூரி ரஷ்யா என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைந்தே செயற்படுவதாக தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2009 கிட்டத்தட்ட 2010 அளவில் அந்த ரஷ்யா மருத்துவக் கல்லூரியுடனான இணைப்பு துண்டிக்கப்பட்டது. முதலில் இந்த மருத்துவக் கல்லூரியான 2 வருடங்கள் இங்கு படிக்கப்பட்ட பின்னர் மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வளமை போன்று அங்கிருந்த மாணவர்கள் பழையபடி X16 and XM வருவது போன்ற தோற்றப்பாடு நமக்கு இருந்தது. ஆயினும் நாம் அப்பொழுது கூறினோம், இங்கு மருத்துவக் கல்லூரி ஸ்தாபிக்கப்படும் ஆயினும் முழு மாணவர்கள் இங்கே படிப்பிக்கப்படுகிறாயின் குறைந்த மருத்துவ தராதரம் பேணப்பட வேண்டும். அது பேணப்படவில்லை. நாங்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதற்கு எதிரான போராட்டங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதுக்கு எதிரான கடிதங்கள் சுகாதார அமைச்சருக்கும் அனுப்பியிருந்தோம், பத்திரிகைகளுக்கும் அனுப்பியிருந்தோம். எமது குரலை அடுத்து இலங்கை மருத்துவ சபையும் 2010ஆம் ஆண்டிலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு இலங்கை மருத்துவ சபையின் ஒப்புதல் இல்லாமையினால் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி பெற்றோர்களுக்கு பத்திரிகை மூலம் தொடர்ந்தும் செய்திகள் போட்ட வண்ணமே இருந்தார்கள். ஆயினும் பெற்றோர்கள் அதை செவிமடுக்கவில்லை, கொண்டே பிள்ளைகளை சேர்த்தார்கள். மேலும் நாங்கள் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் இருக்கின்றோம். இந்த எமது போராட்டத்தில் கிட்டத்தட்ட மாணவர்கள் அமைப்பு, பெற்றோர்கள் அமைப்பு, இலங்கை மருத்துவக் கல்லூரிகளின் ஆசிரியர் அமைப்பு, இலங்கை பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர் அமைப்பு, அரசியல் கட்சிகள், அனைத்து எமது யூனியன் கட்சிகள் அனைத்துமே தற்சமயம் இந்த வருடம் எம்முடன் கைகோர்த்துள்ளன. ஆகையினால் இப்பொழுதுதான் இந்த பிரச்சினை தேசியமயப்படுத்தப்பட்டுள்ளது. 2009 2017 வரை நாங்கள் செய்த போராட்டம் மக்களுக்கு போதிய அளவு சென்று அடையாமல் இருந்திருக்கலாம். ஆயினும் நாங்கள் 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்கள், வீதிகளில் நாம் இறங்கி ஊர்வலம் செய்திருந்தோம், தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். வருடந்தோறும் நாங்கள் அடிக்கடி ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் என்பதை செய்திருந்தோம். ஆயினும் கடைசியாக இந்த வருடம்தான் எல்லாரும் நம்மிடம் கைகோத்துள்ளனர்.
எல்லாரும் நம்ம கையொக்கின்ற போது அந்த பிரச்சனை தேசியமயப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையினால் நமக்குள்ள குற்றச்சாட்டு நாங்களே இந்த பிரச்சனையை 2009 எடுக்கவில்லை என்பது. நாங்கள் 2009 பிரச்சனை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் வருகின்றோம். நாங்கள் தான் இந்த பிரச்சனை தற்போது முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கல்லறிப்படுவது நாங்கள். டாக்டர், சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய இந்த பிரச்சனையை முன்னெடுக்கின்ற போது நீங்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது என்னென்ன மாதிரியான உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும்? குறிப்பாக இப்போது நீங்கள் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு அறிவித்து விட்டு அந்த வேலை நிறுத்தத்தை பிற்போட்டுள்ளீர்கள். ஒரு வேலை நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதனை பிற்போட்டுள்ளீர்கள். நீங்கள் கடந்த முறை செய்த வேலை நிறுத்தத்துக்கு ஒரு தரப்பு கூறுகின்றது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டதாக, ஒரு தரப்பு அரசு மருத்துவ அதிகாரிகள் தரப்பு சொல்கின்றது ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் அதற்குரிய இணக்கப்பாட்டின் அடிப்பில் வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டதாக. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம்? உண்மையாக பார்க்கின்ற போது நாங்கள் அண்மையில் தொடர்ச்சியான போராட்டம், அதாவது நாங்கள் வளமையாக டோக்கன் ஸ்ட்ரைக் என்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தோம். இறுதியாக மத்திய குழு கூட்டத்தின் போது மத்திய குழு கூட்டத்தின் முடிவில் நாம் கூறியபடி அவர்களின் நமது முடிவு என்னவென்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆகையினால் அதற்குரிய திகதியை நிர்வாகக்குழுடன் சமர்ப்பித்திருந்தது. நிர்வாகக்குழு புதன்கிழமை கடந்த புதன்கிழமை நாங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்துக்கு போவதற்கு முடிவு செய்தோம். ஆகையினால் நாம் அதற்கு அமைவாக திங்கட்கிழமை நமது நிர்வாகக்குழு முடிவு செய்தது தொடர்ச்சியான போராட்டத்துக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆயினும் செவ்வாய்க்கிழமை பத்திரிகையின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம், வணக்கத்துக்குரிய கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மேதகு ஆண்டகை அவர்கள் ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார். இலங்கையில் தற்போது நிலவி வருகின்ற டெங்கு நோய் தாக்கத்தினால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இத்தகைய நிலையில் தயவு செய்து நீங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டாம், நாம் இது சம்பந்தமாக உரிய தரப்பிலும் நான் கதைக்கின்றேன். ஆகையினால் தற்சமயம் உங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்சமயம் ஒரு கால அவகாசம் கேட்டு பிற்போடுமாறு கேட்டிருந்தார்கள். அதே நேரம் அரசு மருத்துவ உத்தியோக சங்கத்தின் கண்டியில் உள்ள அஸ்கிரிய பீடத்து பௌத்த துறவிகளை சந்தித்திருந்தார்கள். அவர்களும் விண்ணப்பம் செய்திருந்தார்கள், இது சம்பந்தமாக நாங்கள் உரிய தரப்புடன் கதைக்கின்றோம், தயவு செய்து உங்கள் போராட்டத்தை பின்னுக்கு கொண்டு செல்லவும் என்று. ஆகையே இத்தகைய சந்தர்ப்பத்தில் நமது அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில்கள் வந்தன. நாங்கள் கொடுத்த 8 கோரிக்கைகளில் 7 கோரிக்கைகளை அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள். ஒரே ஒரு கோரிக்கையான அரசாங்கத்தை சைட்டத்தை அரசுடைமை ஆக்குவது மட்டும் ஒரு சிறிய பிரச்சனையுள்ளது. அது சம்பந்தமாக நான் கலந்துரையாடுவோம், பாருங்கள். எங்களுடன் கலந்துரைய மாட்டோம்னு சொல்லிக்கொண்ட உயர்கல்வி அமைச்சர், சுகாதார அமைச்சர் அவர்கள் நாங்கள் எங்களுடன் கதைக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு பச்சை கொடி எங்களுக்கு காட்டிய போது நாங்கள் இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்துக்கு போவது நமக்கு சரியாக தென்படவில்லை. ஆகையினால் நாம் யோசித்து நாம் எமது நிர்வாகக்குழு அந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு கிழமைக்கு பிற்போடுவோம் என்கிற முடிவுக்கு வந்தது. பொதுவாக இருக்கின்ற பேராயர் அதுபோல் வல்லத்த பீடாதிபதிகள் இவர்களுக்கு தோன்றுகின்ற ஒரு விடயம், நாட்டில் இருக்கின்ற டெங்கு பிரச்சனை, நாட்டில் இருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை, வைத்தியர்களாக இருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் சங்கத்திலுடைய வைத்தியர்களுக்கு தோன்றவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு. முக்கியமாக இந்த வெகுமதி வேலைநிறுத்த போராட்டம் நாம் மேற்கொள்கின்ற போது அநேகமானவர் சிந்திக்கின்றார்கள், நாங்கள் வைத்தியர்கள், நாங்கள் நோயாளிகளுக்கு சைட்டத்தினால் ஏற்படுகின்ற பாதகங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் வேலைநிறுத்தம் செய்கின்றோம். ஆகையினும் திரும்பவும் நாங்கள் வேலைநிறுத்தம் செய்கின்ற போது மக்களுக்கு பாதிப்படைகின்றனர். ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளது. நாங்கள் வேலைநிறுத்தம் செய்கின்ற போது மக்கள் பாதிப்படைகின்றார்கள். அது விடயத்தை நாங்கள் ஒரு தடவை பார்த்து விட்டு வரலாம். அந்த காட்சிகளை பார்த்து முன் அறிவித்தலின்றி வைத்தியர்கள் நேற்று ஆரம்பித்த பயிற்சியளிப்பு போராட்டத்தினால் வைத்தியசாலைகளுக்கு வருகை தந்த ஏராளமான நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். வைத்தியர்கள் 8 மணித்தியாலும் தமது கடமையை செய்கிறார்களா? அப்படியானால் ஏன் அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்கள்? மஹிந்தவின் காலத்தில் தான் சைட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அரசாங்க வைத்தியசாலைகளில் சைட்டம் மாணவர்கள் பயிற்சி பெற்றார்கள். அப்போது இவர்கள் ஏன் பேசவில்லை? ஏழை நோயாளிகள் தான் அரசாங்க வைத்தியசாலைக்கு வருகின்றனர். எம்மிடம் பணம் இல்லை, தனியார் வைத்தியசாலைக்கு செல்ல முடியாது. பணம் இருந்தால் நாங்கள் இங்கு வர மாட்டோம். அதிகாலையில் இங்கு வந்தோம். இதேவேளை வைத்தியர்களின் போராட்டத்தால் வடகிழக்கிலும் வைத்தியசாலையில் ஸ்தம்பிதம் அடைந்ததுடன் நோயாளிகள் பெரும் அவஸ்தைக்குள்ளானார்கள். வடமாகாண மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று வைத்தியர்கள் ஒருநாள் அடையாள பயிற்சியளிப்பில் ஈடுபட்டனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளிகளின் வரவு குறைவாகவே காணப்பட்டது. வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் வைத்தியர்களின்மையால் நோயாளிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். அவசர சிகிச்சை பிரிவில் மாத்திரம் வைத்தியர்கள் பணியாற்றினர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று வைத்தியர்களின் போராட்டத்தால் வைத்தியசாலைகள் ஸ்தம்பிதமடைந்தன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை முற்றாக சீரழிந்தது. ஏராளமான நோயாளிகள் திரும்பிச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. இப்போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மாத்திரம் இயங்குவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சாரமாக இந்த பிரச்சனை பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அழைக்கலாம் 0112777517 அல்லது 0113883650. உங்கள் கேள்விகளை சுருக்கமாக பதிவு செய்யலாம். குறிப்பிடுங்கள் டாக்டர். இந்த
வேலைநிறுத்தம் காரணமாக பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை. சாதாரணமாக ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார், சாதாரண டாக்டர் இப்போ ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு ஒரு வருகின்ற போது அவருக்கு கிளினிக் டேட் அறிவிக்கப்பட்டு அந்த திகதியில் அவருக்கு அதை அந்த சமூகம் அளிக்க முடியாவிட்டால் அல்லது இவ்வாறான பிரச்சனை காரணமாக அவருக்கு பயன்பெற முடியாவிட்டால் அடுத்த முறை இவ்வாறு அதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். நான் அதுக்கு முன் சில விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். இலங்கையில் வைத்தியர்கள் அரசாங்க மருத்துவ அதிகாரி சங்கத்தில் உள்ள அதிகாரிகள் வைத்தியர்கள் உள்ளனர். அது மட்டுமன்றி அரசாங்க மருத்துவ அதிகாரி சங்கத்தில் இல்லாத வைத்தியர்களும் உள்ளனர். மேலதிகமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தனியார் வைத்தியசாலைகளுக்கு என்று நியமிக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தில் சேராத வைத்தியர்கள் உள்ளனர். அதாவது தனியார் வைத்தியசாலைகளுக்கு மட்டுமே வேலை செய்கின்ற தனியார் வைத்தியர்கள் உள்ளனர். ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தின் போது சில நேரம் நமக்கு கேள்வி வருவது என்னவென்று சொன்னால், நாங்கள் அரச வைத்தியசாலையில் நாங்கள் பணிபுரிவதில்லை, நாங்கள் தனியார் வைத்தியசாலையில் போய் பணிபுரிகின்றோம். உண்மை என்னவென்று சொன்னால், அரச மருத்துவ அதிகார சங்கத்தில் இல்லாத வைத்தியர்கள் ஒரு குறிக்கப்பட்ட அளவில் உள்ளனர். எமது அரச வேலையிலிருந்து ஓய்வூதியம் பெற்றோர்கள் உள்ளனர். எமது அரச வைத்தியசாலையில் இல்லாமல் தனியார் வைத்தியசாலையில் மட்டும் பணிபுரிவோர் உள்ளனர். ஆக அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு மாத்திரமே இந்த பாதிப்பு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் செய்கின்ற அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு மட்டும் பாதிப்பு. தனியார் வைத்தியசாலைகளில் பாதிப்பு ஏற்பட மாட்டது. மேலதிக முக்கியமாக கொழும்பு போன்ற பகுதிகளில் உள்ள தனியார் வைத்தியசாலைகள் அவர்களுக்கென வைத்தியர்கள் வைத்துள்ளனர். ஆயும் நாம் எமது வைத்தியர்கள் கூறியுள்ளது, எமது வைத்தியர்கள் அன்று அரச வைத்தியசாலையில் பணிப்புறக்கணிப்பு செய்கின்ற அதே நாள் தனது பிரத்யேகமான கிளினிக்கில் பிரைவேட்டில் தயவு செய்து வைத்தியம் செய்ய வேண்டாம் என்று கூறியுள்ளோம். ஆனால் டாக்டர், இப்போ பிரத்யேகமான வைத்தியசாலையில் இப்போ நீங்கள் இன்றைக்கி சேனல் பண்ண முடியலாட்டி அடுத்த நாள் சேனல் பண்ணலாம். ஏன்னா அரசாங்க வைத்தியசாலைகளில் உங்களுக்கு கிளினிக் டேட் இல்லாட்டி அடுத்த கிளினிக் டேட் வரையில் தான் வர வேண்டியிருக்கு. முக்கியமாக நாங்கள் குறிக்கப்பட்ட நீங்கள் கேட்டுக்கொண்டபடி கிளினிக் வளமே நாங்கள் மருந்துகள் வழங்குவது வளமை. சில வைத்தியசாலைகளில் எமது அரசு வைத்திய உத்தியோக சங்கம் கிளினிக்குகள் நடத்தாத போதிலும் அவருடைய மருந்து கொப்பிகள் முன்பே ஸ்ட்ரைக் என்று நடைபெறும் என்று தெரிகின்ற போது முதல் நாளே கிளினிக் கோப்பிகளில் மருந்துகள் எழுதப்பட்டு முற்குறிப்படி வழங்கப்படுகின்றன. அது எல்லா வைத்தியசாலையும் நடைமுறையில் உள்ளன என்பது நான் சொல்ல வரவில்லை. பெரும்பான்மையான வைத்தியசாலைகளில் எங்களோட கருத்து தெரிவித்தவர்கள் அந்த வைத்தியசாலையில் அந்த நடைமுறை பின்பற்றப்படவே இல்லை. பெரும்பான்மையான வைத்தியசாலையில் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகின்றது. அது தவிர சில வைத்தியசாலைகளில் நோயாளிகள் பார்வையிடப்படுவதில்லை, ஆனால் மருந்துகள் வழங்கப்படுகின்றன. சில ஏனெனில் ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவ உத்தியோகத்தின் கிளைகள் உள்ளன. அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஏற்ப அன்றைய வைத்தியர்களின் பணிகள் நடைபெறும். பெரும்பாலான வைத்தியசாலைகளில் மருந்துகள் வழங்கப்படும். அப்படி மருந்துகள் வழங்கப்படாத பட்சத்தில் கூட அவர்களின் கிளினிக் கோப்பிகள் வாங்கப்பட்டு அவர்களுக்குரிய தேதி வழங்கப்படும். உங்களுடைய கிளினிக் என்று மருந்து அடுத்து வருகின்ற கிளினிக் அது அடுத்த மாதமாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. இன்று வியாழக்கிழமைன்னு சொன்னால் அடுத்த வியாழக்கிழமை தான் அந்த கிளினிக் அமையும். ஒரு கிழமையின் பின்னர் வருகின்ற அந்த கிளினிக்கில் அந்த மருந்துகள் வழங்கப்படும். எனினும் ஒரு கிழமை மருந்துகள் வந்து அந்த நோயாளிக்கு சென்றடையாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆயினும் அதனால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பு நாங்கள் எடுக்கின்ற இந்த பிரச்சனை ஒரு பெரிய புதாரணமான பிரச்சனை. அழைப்பில் ஒருவர் இருக்கிறாரோட பேசலாம். வணக்கம். வணக்கம், இருவருக்கும் இன்னொரு வணக்கங்கள். வணக்கம். ஆமாம், நான் யாழ்ப்பாணத்தின் ரூபன் கதைக்கின்றேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களும் சரி, மருத்துவ மாணவர்களும் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 6 மாதமாகவோ 7 மாதமாகவோ அவர்களும் போராட்டத்தில் நிற்கிறார்கள். அவரது கல்வியும் பாதிப்படைஞ்சு இருந்தது. 3 மாதங்களுக்கு மேலாக இருந்தது. 6 மாதங்களுக்கு நான் நினைக்கிறேன் 6 மாதத்துக்கு மேலே. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நான் கொஞ்சம் கூட நேரம் கதைக்கணும் தெரியல, தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள். ஜோன் கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கூட இதே அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கின்றேன். ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க இருக்கிற அந்த பேசிக் ரெகுலேஷன் கூட அந்த இதுல வந்து ஃபுல் பண்ண இல்லை. அது வைத்தியருக்கும் தெரியும், இது பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனா இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கும்னா நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த ஆண்டுகை கேட்டதுக்கிணங்கத்தான் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி விட்டீர்கள் என்றால் ஏன் உங்களுக்கு அந்த சமூக பொறுப்பு இல்லை? ஏன் அவர் சொல்லித்தான் நான் இது வேணும், நான் அந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். மற்றதும் நீங்கள் அதே மாதிரித்தான் தனியார் பல்கலைக்கழகம் வரக்கூடாது என்று உங்களோட ஆட்சேபனை ஓகே, நாங்கள் அதை வரவேற்கின்றோம். சாதாரண பொதுமக்கள், நானும் ஒரு விவசாயி, எனது பிள்ளையும் பல்கலைக்கழகம் சென்று படிக்கத்தான் வேணும், ஓகே ரைட். நீங்கள் அதே அக்கறையை ஏன் தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க அதை கொண்டக்கூடாது? என்னுடைய அடுத்த கேள்வி. ரைட், இதே அக்கறையை ஏன் நீங்க தனியார் வைத்தியசாலைக்கு நீங்க அதை கொண்டு வரீங்களே? எல்லா தனியார் வைத்தியசாலையும்
இரண்டும் குறித்து வைக்கப்பட்டது. டாக்டரிடம் அதுக்குரிய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி உங்களோட கேள்விக்கு. உங்களுடைய அழைப்புகளில் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். மற்றவர்களுக்கான வாய்ப்பின் நாங்கள் வழங்க தயாராக இருக்கணும். குறிப்புங்களா? இவருக்கு 3 கேள்வியில் கேட்டிருந்தார். நான் ஒரு கேள்விக்கு 3ஆக பதில் அளிக்கின்றேன். முதலாவது கேள்வி, கொத்தலாவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை, அப்படி இருக்கும்போது சைட்டம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு நீங்களே குரல் கொடுக்கின்றீர்கள் என்று. கொத்தலாவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இவர் சொல்லுகின்ற போது பேசிக் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லுகின்றார். ஆனால் கொத்தலாவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் கொத்தலாவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஒரு மாணவன் உள்நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய பேசிக் குவாலிஃபிகேஷன் A லெவலில் இன்னர் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்ட்ரி க்ரைட்டீரியா இருக்கின்றது. அதனை விட அந்த பல்கலைக்கழகத்திற்கு என்று தனியார் பல்கலைக்கழகத்துக்குரிய போதனை வைத்தியசாலை ஒன்று கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. அப்படி ஒரு தனியாக ஒரு வைத்தியசாலை உள்ளது. ஆகையினால் கொத்தலா வைத்தியசாலை, கொத்தலாவ மருத்துவக் கல்லூரிக்குரிய கட்டிடம், இவை ரெண்டும், அதாவது பட்ட படிப்பு, போதனை வைத்தியசாலை படிப்பு, இவை ரெண்டுமே அங்கு பூரணப்படுத்தப்பட்டிருந்தன. கல்வியகம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலே வைத்தியசாலையும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஸ்ரீலங்கா மருத்துவ சபைக்கு இவர் விண்ணப்பித்த வளமையாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட போது விண்ணப்பம் செய்வார்கள். விண்ணப்பம் செய்கின்ற போது மருத்துவக் கல்லூரியினை போய் பார்வையிடுவார்கள் சில இலங்கை மருத்துவ சபையினர். அவர் பார்வையிடுகின்ற போது அதுக்குரிய போதனை வைத்தியசாலை, அதாவது அவர்கள் 2 வருடம் படித்த பின்னர் வைத்தியசாலை செல்கின்ற போது அங்கு வைத்தியசாலை இருக்க வேண்டும். ஆகையில் அவர் அந்த படிப்பிலிருந்து வைத்தியசாலை செல்கின்ற போது அங்கு வைத்தியசாலை இருக்கின்ற போது இலங்கை மருத்துவ சபை அதுக்குரிய அனுமதி வழங்கியிருந்தது. அரசு மருத்துவ உத்தியோகத்தர் சங்க முக்கியமாக கூறுவது என்னென்னு சொன்னால், மருத்துவக் கல்லூரிக்குரிய ஒழுங்கமைப்பு, ரெகுலேஷன், ரெக்கக்னிஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே செய்ய வேண்டி வந்து இலங்கை மருத்துவக் கல்லூரி. இலங்கை மருத்துவக் கல்லூரியின் அனுமதி உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியை நாம் இருக்கவில்லை. சைட்டம் இலங்கை மருத்துவக் கல்லூரி அனுமதியினும் பெறவில்லை. கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இலங்கை மருத்துவக் கல்லூரி அனுமதியை பெற்றிருந்தது. இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியை பெற்றிருந்தது. இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியை பெற்றுள்ள போது அதனை நாம் எதிர்க்க முடியாதுன்னு சொன்னால், இலங்கையின் மெடிக்கல் ஆர்டினன்ஸின் பிரகாரம் இலங்கை மருத்துவக் கல்லூரியை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் இலங்கை மருத்துவ சபைக்கு மட்டுமே உள்ளது. கொத்தலாவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியை பெற்றிருந்தபடியினால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அது ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்டிருக்கவில்லைன்னு சொல்லி இலங்கை மருத்துவ சபை கூறுமாயின் அதனை இல்லை அரசாங்கம் அது இல்லையா நீங்கள் அனுமதிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுமாய் நாங்கள் அதுக்கும் போராடுவோம். ஆனால் இலங்கை மருத்துவ சபை அதுக்குரிய அனுமதியை கொடுத்திருந்தது. 2வது கேள்வி கேள்வி சொன்னால 2வது கேள்வி, நீங்கள் சாதாரணமாக இந்த ஆண்டகை அவர்கள் நான் முதலில் கூறியிருந்தேன், ஆண்டகை மட்டுமல்ல பௌத்த அஸ்கிரிய பீடத்தினர் பொதுமக்கள் மற்றும் அவர்கள் கூறியிருந்த போதிலும் எமக்கு முக்கியமாக அவருடைய முக்கியமாக இலங்கையின் 2 மதங்கள், அவர்களுக்கு என்ற ஒரு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மக்களுக்குரிய குறைகளை கேட்கின்றார்கள். அதே அவர்களுடைய குரல் இலங்கை அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செவிமடுப்பார்கள். ஆகையின் அப்படி ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. அதே நேரம் அதே சமயம் அந்த நம்பிக்கைக்குரிய அந்த குரல்களை எடுத்தோ இல்லையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக சுகாதார அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு எமக்கு ஒரு அறிவுறுத்தலை அனுப்பியிருந்தது. நாங்கள் உமது கோரிக்கையில் 8 கோரிக்கையில் 7 கோரிக்கையில் இறங்குகின்றோம். 8வது கோரிக்கையை நாம் எவ்வாறு அதனை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி பரிசீலிக்க ஒரு கலந்துரையாடலுக்கு நம்மிடம் கோரியிருந்தார்கள். அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் தொடர்ச்சியான போராட்டத்துக்கு போவதா இல்லை கலந்துரையாடலுக்கு போவதா சரி? ஆகையினால் நாம் முக்கியமாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்துடன் போகின்ற போது மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே கிளினிக்குகள் மற்றும் சில பிரிவுகள் இயங்காது. ஆனால் அந்த எந்த ஒரு போராட்டத்தின் போதும் மக்கள் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதாக இதுவரையும் எந்த ஒரு கணிப்பும் இல்லை. நாம் சில சேவை, அதாவது தற்காலிகமாக ஒரு வெளிநோயால் பிரிவுகள் மட்டும் முடக்கியிருந்தோம். ஆகினால் நாம் எப்போதும் மக்களின் தனியார் மருத்துவ நிலையங்களை பற்றி குறிப்பிடும். தனியார் மருத்துவக் கல்லூரி இப்போ நீங்கள் பார்க்கின்ற போது வடிவாக கேள்வியை கேட்டிருந்தால், தனியார் வைத்தியசாலை, தனியார் வைத்தியசாலைக்கும் அரசு மருத்துவ அதிகார சங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. தனியார் வைத்தியசாலைக்குன்னு சொல்லி தனியார் வைத்தியசாலைக்குரிய ஒரு ஒழுங்குபடுத்தும் ஒரு அதிகார சபை உள்ளது. அது அரசாங்கத்தின் கீழ் உள்ளது. நாம் அரசாங்கத்தின் கீழ் பணிபுரிகின்றோம். இது ஜெயவர்தனா தனியார் மருத்துவ கல்லூரி, தனியார் வைத்தியசாலையில் வேலை செய்யுமாறு எங்களை பணித்தது எமக்கு ஊதியத்தை வழங்குவதற்காக அல்ல. இலங்கை வைத்தியசாலைகளில் ஓபிடிகளில் பெரும்பாலான நோயாளிகள் வருகின்ற போது எமது பணிபுரிகின்ற நேரம் 6 மணி நேரத்துக்குள் பார்க்கின்ற நோயாளிகளின் விட கூடுதலான நோயாளிகள் வைத்தியசாலைக்கு வருகின்ற போது அவர்களுக்குரிய சேவையை வழங்குவதற்குரிய ஆளணி அந்த நேரங்களில் வைத்தியசாலை இருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தின் போதுதான்
தனியார் வைத்தியசாலையில் இவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். ஆகையினால் எமது வைத்தியசாலையில் மட்டுமின்றி எமது வைத்தியசாலையின் வேலையை முடிவடைந்த பின்னர் நாம் அந்த வைத்தியசாலையில் போய் வேலை செய்வதன் மூலம் எமக்கும் ஒரு ஊதியத்தை அதிகரிக்கின்ற திட்டமாகவும் அதே நேரம் மக்களுக்கு ஒரு சேவையை வழங்குவதற்கு உதவியாக தான் அந்த இது ஆரம்பிக்கப்பட்டது. அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். 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 உங்களுக்கு யார் பேசுறீங்க? நான் மிஸ்டர் ஃபாரூக் கல்மையிலிருந்து பேசுறேன். உங்களோட கேள்வியை சுருக்கமா கேளுங்க. டாக்டரிடம் நான் கேட்க வேணும். அதாவது நீங்கள் இந்த சைட்டம் சம்பந்தமாக, அதாவது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதுக்கு எதிர்ப்பாகத்தான் உங்களது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். நான் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். அதாவது இலங்கையில் பொறுத்தவரையில் இன்று 2 விடயங்கள் வர்த்தகமயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கல்வி, அடுத்தது வைத்தியத்துறை. இது 2ம் வியாபாரமாகவே நடைமுறைப்படுத்துகிறது. சாதாரணமாக ஒரு ஆண்டு ஒன்றிலிருந்து 7 வகுப்பு வரை தனியார் பாடசாலைகளில், அதாவது டியூஷன் சென்டர்களில் படித்துத்தான் பிள்ளைகள் பல்கலைக்கழகம் நுழைகின்றார்கள். சில வேளைகளில் இந்த தனியார் சென்டரிலும் சரி பாடசாலைகளிலும் கல்வி கற்ற பிள்ளைகள் ஓரிரு புள்ளிகளினால் வேற எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் நுழைய முடியாமல், வைத்தியத்துறைக்கோ மற்ற துறைக்கோ போக முடியாமல் கட்டுப்படுகின்றார்கள். இவர்களது கல்விக்கு நீங்கள் என்ன வேறு வழிவகுக்க போகின்றீர்கள்? தனியார் பல்கலைக்கழகம் ஒன்று கட்டாயம் அவசியம் என்பதை நான் உணர்கிறேன். தனியார் கல்வி, தனியார் பல்கலைக்கழகத்துக்கான எதிர்ப்பாக அவர் பார்க்கின்றார். உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவர் கூறுவது என்னென்னு சொன்னால், ஏலெவலில் கட் அவுட் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். நான் எனது காலத்தில் 281 புள்ளிகள் 400 புள்ளிகளில் 281 புள்ளிகள் கட் அவுட் மார்க்ஸ். 280 எடுத்தால் பல் வைத்தியம், 279 எடுத்தால் மிருக வைத்தியம். ஆயினும் ஒரு கட் அவுட் கொண்டு வைத்தால் தான் அந்தந்த துறைகளுக்கு அனுப்ப முடியும். முக்கியமாக இங்கே பார்க்கின்ற போது இந்த சைட்டம் என்கின்ற இந்த மருத்துவக் கல்லூரி தற்போது 1,20,00,000 120 லட்சம் பணம் அளவிடப்படுகின்றது. மேலும் இன்னைக்கு படிக்கின்ற மாணவர்கள் சொல்லுகின்ற புள்ளி விவரங்கள் சரியானது. இவர் ஆரம்பிக்கின்ற போது 65 லட்சமாக இருந்தது. இப்பொழுது 1,20,00,000 கிட்டத்தட்ட 120 லட்சம் ரூபாய் பணம் அறவிடுகின்றனர். மேலும் கிட்டத்தட்ட 1000 மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தை இது வரைக்கும் சேகரித்துள்ளார்கள். இங்கு படிக்கின்ற மாணவர்களில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்த்துள்ளனர். இதில் படிக்கின்ற மாணவர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகளாக இருப்பார்கள், இல்லையெனில் இலங்கையில் பணம் வசதி படைத்த பணக்காரரின் பிள்ளைகளாக இருப்பார்கள். மூன்றாவது வைத்தியர்களின், அதாவது முக்கிய வைத்தியர்களின், பெரும்பான்மையான பணமுள்ள வைத்தியர்களின் பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆகையினால் இதில் இவர் கூறிய ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கின்றது என்று பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. ஏன், ஒரு மாதாந்த சம்பளம் இலங்கை நாட்டு பிரஜையின் தற்போதைய நிலவரப்படி 30,000 ரூபா. 30,000 ரூபா பணம் எடுக்கின்ற ஒரு நாட்டு பிரஜை இவர் கூறுகின்றபடி இலங்கை ஒரு எக்ஸாமில் ஏழல் பரீட்சையில் கட் அவுட் மார்க்ஸ் 1, 2, 3, 10 குறைந்த கட் அவுட் குறைந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட தனியார் மருத்துவக் கல்விக்கு சேர்வதற்கான வாய்ப்பு உண்டா? அப்படி வாய்ப்பு எதுவுமே இல்லை. டாக்டர், இப்போ மொத்தமாக 1064 பிள்ளைகள் அந்த சைட்டத்தில் படிக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அதில் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த குறைந்த அளவில் புள்ளிகளை பெற்ற அல்லது 3 எஸ்களை பெற்ற ஒரு பிள்ளையுமே சேர்த்துக்கொள்வதாக இல்லை. அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், சிலர் நிலங்களை விற்று படிப்பிக்கின்றார்கள், சிலர் தமது பூர்வீக சொத்துக்களை விற்று படிப்பிக்கின்றார்கள். சில வசதி படைத்தவர்கள், நீங்கள் குறிப்பிட்டது போல வைத்தியர்கள், வசதி படைத்தவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தாங்கள் செலவழித்து படிப்பிக்க நினைக்கின்றார்கள். அதே வேளையில் வெளிநாடு சென்று இதே அளவு பணத்தை, இதை விட அதிகமாக செலவழித்து வருகின்ற பணத்தை செலவழித்து வருகின்ற அந்த மாணவர்களுக்கு மருத்துவ சபையும் சரி அரசு வைத்திய அதிகாரிகளும் சரி எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டுவதில்லை. என்ன வேறுபாடை பார்க்கிறீர்கள்? முக்கியமாக இதில் எல்லாரும் விளங்கிக்கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் உள்ள மருத்துவக் கல்லூரியை கட்டுப்படுத்துகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற ஒரே சுயாதீன சபை இலங்கை மருத்துவ சபை. இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியின்றி இலங்கையில் எந்த மருத்துவக் கல்லூரியோ இல்லையில் இருக்கின்ற எந்த வைத்தியரோ அல்லது அவருடைய சேவையோ இந்த நாட்டில் அவருடைய ஒப்புதல் இன்றி செய்ய முடியாது. இல்லை, சந்தேகத்துக்காக இந்த வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வாறு? வெளிநாடுகளை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ சபையின் அனுமதியும் பெற்றிருக்கின்றது. இலங்கையில் உள்ள 8 மருத்துவக் கல்லூரிகளும் இலங்கையின் மருத்துவ சபையின் அனுமதியுடன் தான் இயங்கி வருகின்றது. இலங்கையின் அனுமதியின்றி எந்த மருத்துவக் கல்லூரியும் இலங்கையில் உருவாக முடியாது. நான் குறிப்பிட்ட வெளிநாடுகளில் எங்களுடைய மாணவர்கள் போய் படிக்கின்றார்கள் தான் மருத்துவக் கல்வியை மேற்கொள்கின்றார்கள். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற இந்த கல்லூரிகளுக்கு
பரிசோதனைகளுக்கு இலங்கை மருத்துவ சபை அனுமதி அளித்திருக்கு. எல்லாத்துக்கும் இல்லை. அதாவது முக்கியமாக இலங்கையின் மருத்துவ சபையின் அனுமதி ரஷ்யாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்கள் மட்டும். எந்த தரத்தின் அடிப்படையில்? அது முக்கியமாக இலங்கை மருத்துவ சபையில் அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அதுக்குரிய நிபுணத்துவம் உள்ளவர்கள் அதை ஆராய்வார்கள். மேலும் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியை மீண்டும் மீண்டும் பரிசீலிப்பார்கள். தற்சமயம் இப்பொழுது அவர்கள் மருத்துவ சபையின் ஒப்புதல் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகம் தற்சமயம் எதிர்வருகின்ற 2 வருடங்களின் பின்னர் அந்த மருத்துவக் கல்லூரி இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியின் கீழ் இருந்து நீக்கப்படலாம். ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் மருத்துவ சபையானது தனது கீழ் உள்ள அனுமதி வழங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை யார் இங்கே இருந்து செல்கின்ற மாணவர்கள், அதற்கான மாணவர்கள் இந்த புள்ளிகள் குறைந்த மாணவர்களா அல்லது இங்கிருந்து செல்கின்ற மாணவர்கள் புள்ளி குறைந்த மாணவர்கள் மட்டும் செல்வதென்று இல்லை. கூடுதலான மாணவர்கள் இலங்கையிலிருந்து செல்பவர்கள், கூடுதலான மாணவர்கள் படம் வசதி படித்தவில்லை. ஏனெனில் வெளிநாடு சென்று படிக்கின்ற போது 1,20,00,000 அளவு தேவையில்லை. ஆயினும் ஒரு குறிக்கப்பட்ட பணம் சில இடங்களில் 50 லட்சம், சில இடங்களில் 80 லட்சம் ஆகிய அதுக்குரிய பணங்களை தேவை. ஆகையினால் அந்த 50 லட்சம் 80 லட்சம் சில நேரங்களில் ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு பெற்றோரும் தனது நிலங்களை விற்றோ என்னவோ வெளிநாட்டுக்கு மகனை அனுப்ப பணம் வெளிநாட்டுக்கும் செல்கின்றது. ஆயினும் அங்கிருந்து வார மாணவர்கள் முதலாவதாக வந்து இங்கு X16 எனப்படுகின்ற ஒரு எக்ஸாம் ஒன்றில் சித்தியடைய வேண்டும். அவ்வாறு வாரவர்கள் வருகின்ற போது இலங்கை மருத்துவ சபைக்கு தாங்கள் இந்த X16 எக்ஸாமில் பங்கு பெற்ற போகின்றோம் என்ற போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விண்ணப்பத்தில் 2 விடயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஒன்று அவர்களுடைய ஏஎல் குவாலிஃபிகேஷன். ஏஎல் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஏஎல் குவாலிஃபிகேஷன் இருக்கின்றன பார்ப்பார்கள். மருத்துவ படிப்பு முடிச்சு பார்ப்பார்கள். இவர் முதல் போகின்ற போது செக் பண்ணுவார்கள். சில வேளை போகும்போது செக் பண்ணாமல் போய் அங்கே படித்துட்டு வந்துவிட்டு நாங்கள் எக்ஸாம் சிட் பண்ண போகிறோம் என்று கேட்கின்ற போது அவர்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்ப்பார்கள். 2வதாக அவர்கள் படித்த மருத்துவக் கல்லூரி இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியை பெற்றிருக்கின்றனர் பார்ப்பார்கள். 2ம் இருக்கின்ற பட்சத்தில் எக்ஸாம் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படும். ஆயினும் அவருடைய 100 மாணவர்கள் எழுதுகின்ற போது 30 மாணவர்கள் மட்டுமே சித்தியடைக்கின்றனர். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை ஏன் சைட்டத்துக்கு பின்பற்றக்கூடாது? சைட்டம் நாங்கள் 2009 ஆண்டளவில் சைட்டம் என்ற மருத்துவக் கல்லூரி வருகின்ற போது மினிமம் ஸ்டாண்டர்ட் வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கொடுக்கின்ற போது அரசாங்கம் அதனை செவிமடுத்து அதற்குரிய முறையில் ஒரு மருத்துவ அரசாங்கம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய அனுசரணையிலே மாணவர்கள் படித்திருக்கின்றார்கள் சைட்டத்தில். ஆயினும் நாம் கொடுத்த மினிமம் ஸ்டாண்டர்ட் என்கின்ற இதை வந்து 2009 ஆண்டளவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு சுகாதார அமைச்சர் தற்போதைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் முயற்சி எடுத்திருந்த போது அம்முயற்சி வந்து தற்போது உள்ள சுகாதார அமைச்சர் ராஜசேகரன் அவர்கள் தடுத்துள்ளார் என்று ஹன்கார் ரிப்போர்ட் தெரிவிக்கின்றது. இது இது அது மட்டுமில்லை, அந்த அச்சமயம் இருந்த இலங்கை மருத்துவ சபையின் தலைமை அதிகாரி ப்ரொஃபஸர் லலிதா மெல்லிஸ் கூட அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இது ஒரு தடவை இல்லை, 2 தடவைகள் இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று கூறப்படுகின்ற குறைந்த அளவு சராதாரத்தை கொண்ட மருத்துவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல இலங்கை மருத்துவ சபையினால் கொடுக்கப்பட்ட அறிக்கை பாராளுமன்றத்தில் கெசட்டாக வெளியே வருவதை எமது சுகாதார அமைச்சர் 2 தடவைகள் அதனை தடுத்துள்ளார். ஆகையினால் சைட்டம் என்கின்ற இந்த நிறுவனம் சரியான முறையில் அரசாங்கம் ஒழுங்குபடுத்தி சரியான முறையில் இதனை கொண்டு வந்திருந்தால் இலங்கை மருத்துவ சபையின் ஒப்புதல் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். அத்தகைய சந்தர்ப்பத்தில் அரசாங்க உத்தியோகத்தர் சங்கம் இதற்கு எவ்விதமான முட்டுக்கட்டையும் வழங்கி இருக்காது. ஏனெனில் அது தரமான வைத்தியசாலை, அதிலிருந்து வாழ்கிற மாணவர்கள் தரமான வைத்தியர்கள். ஆகையினால் அவர்கள் வந்து எம்முடன் சேர்ந்து எமது நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு நாங்கள் அதை வரவேற்றிருப்போம். ஆக தரத்தை மேற்கொள்வதே தான் பிரச்சனை. அதை பற்றி நாங்கள் பேசலாம். டாக்டர், சாதாரணமாக இந்த ஸ்ட்ரைக் பற்றி குறிப்பிடுகின்ற போதும் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடுகின்ற போதும் நீங்கள் குறிப்பிடுகின்ற பிரதானமான விடயம் இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதான விடயம் சைட்டம் இஷ்யூவாகத்தான் இருக்குது, சைட்டம் விடயமாக இருக்கிறது. எப்படி பேசலாம்? அழைப்பில் ஒருவர். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நான் வசந்தன் கதைக்கிறேன், மான்குளத்திலிருந்து. ஓகே, சொல்லுங்க வசந்தன், உங்களை கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. வைத்தியர் கூறியிருந்தார் மருத்துவ பேரவையால் அனுமதி வழங்க இல்லை என்று. புரியல டாக்டர் நெவில். இந்த சைட்டம் அந்த மாலபே கேம்பஸுக்கு மருத்துவ பேரவை வந்து அனுமதி மருத்துவ சபை. ஆனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஆர்டிக்கல் ஒன்று வாய்த்தன ஐயா, அதுல அவர் டாக்டர் நெவில் பெர்னாண்டோ கூறியிருக்கின்றார் 2010 ஆண்டில் மருத்துவ பேரவையால் எமது மருத்துவ பீடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று கூறியிருந்தார். மேலும்
மாலவே தனியார் மருத்துவக் கல்லூரியை மூடிவிட வேண்டும் என கோரி வரும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் 50 மருத்துவர்களின் பிள்ளைகள் எனது தனியார் மருத்துவக் கல்லூரியில் கல்வி கற்று வருகின்றனர். இது பற்றிய சந்தேகங்களை நாங்களும் கேட்கலாம். நன்றி நன்றி. அரசு மருத்துவ அதிகார சங்கத்தில் பணிபுரிகின்றவர்களுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற ஒரு பிள்ளைகளும் படிக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார். இருக்கலாம். ஏனென்றால் இப்போ அரசு மருத்துவ அதிகார சங்கத்தில் 90% மேற்பட்ட அரச வைத்தியர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களில் ஒரு 300 நாங்கள் அறிந்த வகையில் 300 பிள்ளைகள் அரச வைத்தியரின் பிள்ளைகள் என்று கூறுகின்றார்கள். எமது அத்தகைய பிள்ளைகளில் எத்தனை பிள்ளைகள் எமது அரசு மருத்துவ வைத்திய சங்கத்தில் வைத்தியர்களாக இருக்கின்றன தெரியவில்லை. ஆயினும் அவ்வாறு இருக்கின்ற போது நாம் அவர்களுக்கு சார்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை. ஏனெனில் எமது அரசு வைத்திய அதிகார சங்கம் ஒரு முறை மத்திய சபையை கூட்டுகின்றது. மத்திய சபையில் வங்கம் வகிக்கின்ற வைத்தியர்களின் முடிவுக்கமை தான் நான் முடிவை தெரிவிக்கின்றோம். ஒரு வைத்தியர் நீங்கள் சாதாரண பொதுமக்களுக்கு குறிப்பிடுகின்றீர்கள், பெற்றோர்கள் விளம்பரம் போட்டும் அதில் போயிட்டு சேர்க்கிறாங்கன்னு சொல்லி வைத்தியர்களுடைய பிள்ளைகள் சேர்க்கப்படுகின்றார்கள் என்றால் அதில் படிப்பிக்கின்ற உங்களுக்கு படிப்பித்தவர்கள் தான் அதிலும் படிப்பிக்கின்றதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனுடைய கல்வி கற்பித்தலில் குறைகள் இருப்பதாக தெரியவில்லை. வைத்தியர்களுடைய பிள்ளைகளை வைத்தியர்களே சென்று அதற்குள் சேர்ப்பார்களாக இருந்தால் அதனுடைய கல்வித்தரம் அதில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் வைத்தியர்கள் அங்கு கற்பிக்கின்ற வைத்தியர்களில் ஒரு பகுதியினர் அரசாங்க வைத்தியசாலையில் முன்பு வைத்தியம் செய்து ஓய்வூதியம் பெற்று தற்போது ரிட்டையர்மெண்ட் இருப்பார்கள். என்னுடைய கேள்வி, வைத்தியர்கள் தங்களுடைய நாலேஜ், அதாவது அவர்கள் இந்த வைத்தியத்துறை பற்றி ஏதோ ஒரு அறிவை பெற்றிருக்கின்றார்கள், சேவை செய்கின்றார்கள். ஆகவே வைத்தியர்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த மருத்துவக் கல்விக்கு சேர்க்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு தெளிவு இல்லையா? நீங்கள் சொல்லுகின்றீர்கள் விளம்பரம் போட்டும் பெற்றோர்கள் கொண்டு போய் சேர்க்கின்றார். தெளிவு இல்லை என்று இல்லை. இப்போ ஒரு வைத்தியர் தனது பிள்ளையை வைத்தியனாக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். அதற்கு முக்கியமாக தேவையானது எமது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மேலெவலில் கட் அவுட் மார்க்ஸ் அந்தந்த மாவட்டங்களுக்கு எடுக்கப்பட வேண்டும். அது ஒரு ஷையாக இருக்கலாம், 2 ஷை இருக்கலாம், மேக்சிமம் 3 ஷையாக இருக்கலாம். ஆகையினால் அவர் தனது பிள்ளையை அந்த ஏலெவலில் ஃபர்ஸ்ட் ஷையோ செகண்ட் ஷையோ தேர்ட் ஷையில் அந்த மருத்துவத்துக்கு தெரிவு செய்யாத பட்சத்தில் அவரது கனவு நினைவாகாது. அத்தகைய சந்தர்ப்பத்தில் அத்தகைய வைத்தியர்கள் தாங்களும் தமது பிள்ளைகளை வைத்தியராக என்ற கனவை நிஜமாக்குவதற்காக இப்படியான போலியான வாக்குறுதிகளில் அகப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தெளிவின்மை என்று இல்லை. அவர்களுக்கு இங்கு படிக்கின்ற மாணவர்கள் அதன் நடைபெற்று வருகிற செயற்பாடுகளை உன்னித்து பார்க்கின்ற போது அரசாங்கம் இதுக்கு கொடுக்கின்ற என்னென்னு சொல்வது அவருடைய முக்கியத்துவத்தை பார்க்கின்ற போது தற்செயலாக இந்த சைட்டம் என்கின்ற மருத்துவக் கல்லூரி ஒரு நேரம் இலங்கை மருத்துவ சபை அங்கீகரிக்கப்பட்ட தமது பிள்ளைகள் வைத்தியராகவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கலாம். முக்கியமாக இதற்கு காரணம் என்னென்று பார்த்தால் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம். அவளை பொறுத்த வரைக்கும் 1,20,00,000 என்ற பணம் ஒரு சின்ன பணம். ஒரு 30,000 ரூபா வேறு மாதாந்த சம்பளம் எடுக்கிறவர்கள் தான் 1,20,00,000 என்ற ஒரு இமாலயம். இவர்களுக்கு அதோட தூசி, அந்த தூசி இருந்தால் என்ன இல்லாட்டிக்கு என்ன. அப்படிப்பட்ட வைத்தியர்களையும் இருக்கலாம். ஒரு சில பகுதியினர் அனைத்து பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு பிள்ளை ஒன்றில் வைத்தியராக இல்லாட்டி பணம் போச்சு பரவாயில்லை, 1,20,00,000 போயிடுச்சு. டாக்டர், நியாயமான விடயமாக இருந்தாலும் கூட அந்த பணம் 1,20,00,000 என்பது யாருக்கும் ஒரு பெரிய பணமாக இருக்கும். இருந்தாலும் அது பற்றி நாங்கள் பேசலாம். அதே நேரம் இந்த ஸ்ட்ரைக் பற்றி பேசுகின்ற போது டாக்டர், நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மருத்துவ சபை அல்லது அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்படவில்லை, சைட்டம் விடயம் சம்பந்தமாக பேசி வந்தீர்கள். ஆனால் அண்மைக்கால ஸ்ட்ரைக்குகள், அண்மைக்கால உங்களுடைய விடயங்கள் அனைத்தும் இதனோடு இணைந்து அதற்கு மேலதிகமாக நீங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றீர்கள், எட்கா உடன்படிக்கை பற்றி பேசுகின்றீர்கள், ஓய்வூதியம் பற்றி பேசுகின்றீர்கள். என்ன காரணம் இருந்தால் போல் உங்களுடைய துணி மாறி இருக்கிறது? அரசாங்கம் கூறுவது போல் நீங்கள் கூட்டு எதிர்க்கட்சியின் ஒரு பணியை செய்கின்றீர்கள். முக்கியமாக பார்க்கின்ற போது எமது போராட்டம் சைட்டமே முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் நீங்கள் சைட்டம் போராட்டத்தின் போது 2016ஆம் ஆண்டு பட்ஜெட் வெளிப்படுத்துகின்ற போது முக்கியமாக ஓய்வூதிய திட்டம் இல்லாத ஒழிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வழிகாட்டப்பட்டிருந்தன. அது எமது வைத்தியருக்கு மட்டுமுள்ள பிரச்சனை இல்லை, இலங்கையுள்ள இணைத்து உறுப்பினருக்கு உரிய பிரச்சனை. நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டோக்கன் ஸ்ட்ரைக் கொண்டு செய்திருந்தோம் அத்தகைய சந்தர்ப்பத்தில். ஆயினும் நாம் இந்த சைட்டம் பிரச்சனையை முன்னெடுக்கின்ற போது இப்பிரச்சனைக்கு எம்முடன் சேர்ந்து அனைத்து மற்ற ஸ்டேட் யூனியன்ஸும் கைகோர்த்திருந்தன. அவர்களுக்கு சைட்டம் மூலம் சம்பந்தப்படுகின்ற போது அவர்கள் அனைத்து ஊழியர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் முக்கியமானது ஓய்வூதிய பிரச்சனை. ஆகையின் அதையும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நாம் சைட்டம் பிரச்சனைக்கு அடுத்ததாக அந்த கோரிக்கையும் சேர்த்திருந்தோம். அது முக்கியமாக அனைத்து
அனைத்து ட்ரேட் யூனியனையும் நாம் சேர்த்து கொண்டு செய்கின்ற போராட்டத்தின் போது வெளிப்படுத்தப்பட்டது. டாக்டர், ஒரு தெளிவுக்காக கேட்கின்றோம். உங்களுடைய பிரச்சனை தரமான மருத்துவ கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு குறைந்தபட்ச தரம் இருக்க வேண்டும். அந்த தரம் நிர்ணயிக்கப்படுகின்ற போது அந்த மாணவர்கள் உங்களோடு வீழ்ந்து செய்வதில் எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆக இது சம்பந்தமான போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றீர்கள், வர வைக்கலாம். உங்களுடைய போராட்டம் காரணமாக சைட்டம் நிறுவனம் கூட பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்து இப்போது ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் உங்களோட பேசுவதற்கு. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பதற்கு அல்லது அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஏற்படுவதற்கு சாதாரண தொழிற்சங்கங்கள் இருக்கின்ற, இதற்காக செயற்படுகின்ற அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தொழிற்சங்கங்களாம் இருக்கின்றன. அவற்றை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது எந்த அளவு நியாயமாக இருக்கும்? நீங்கள் வைத்திய தொழிலை மேற்கொள்வதற்கு முன்னர் ஒரு சத்தியபிரமாணம் செய்வீர்கள். ஆக அதனோடு சம்மந்தப்படுத்தக்கூடியதாக முக்கியமாக பார்க்கின்ற போது சைட்டம் என்கின்ற ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. ஆயினும் இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது அனைத்து ஊழியருக்கும் சம்பந்தப்பட்டது. அனைத்து ஊழியர்கள், அனைத்து அரசாங்க ஊழியர்கள். அத்துடன் இந்த ஓய்வூதிய திட்டம் ஒழிப்பானது எம்மையை நேரடியாக பாதிக்கும். அதான் உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பதற்கான ஒரு விடயத்தை பொதுமக்களுடைய உயிர்களோடு பணயம் வைத்து அதை நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த உயரிய மருத்துவத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் வேலை நிறுத்தத்துக்கு அதை ஒரு துணைப்பொருளாகவும் பாதிப்பது முக்கியமாக நாங்கள் சைட்டம் என்கிற துணைப்பொருள் தான் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்துக்கு ஒரு போராட்ட வடிவம். அந்த போராட்டத்தின் போது அனைத்து கட்சிகளையும் சேர்த்து நாங்கள் போராடுற போது அந்த கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கையாக சேர்த்துள்ள ஒழிய அந்த கோரிக்கைக்காகத்தான் நாம் தொடர்ச்சியான வேலை போராட்டத்தை மேற்கொள்கிறோம் என்ற கருத்தை இல்லை. எமது கோரிக்கை சைட்டம் பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற இடத்தில் அந்த கோரிக்கை தொடர்ச்சியான போராட்டம் ஓய்வு திட்டத்துக்காகத்தான் நாம் போராடுவோம்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு விவாதத்துக்காக குறிப்பிடுகிறோம். சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கையோடு சேர்ந்து ஏனைய தொழிற்சங்களும் சேர்ந்து கொள்வதற்காக அந்த கோரிக்கை அல்லது எட்கா கோரிக்கை இவ்வான கோரிக்கைகளும் எடுத்துக்கொள்கின்றீர்கள். சைட்டம் பிரச்சனை ஒரு புறம் தீர்ந்து விட்டது. ஏனைய தொழிற்சங்களுடைய போராட்டங்களில் நீங்களும் தொடர்ச்சியாக ஒரு பிணைப்பின் காரணமாக இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். உங்களுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். முக்கியமாக நீங்கள் ஓய்வூதியம் அடுத்த கூறும் எட்கா என்கின்ற பிரச்சனை இந்த சைட்டத்துடன் சம்பந்தப்பட்டது. எனவே அது வழங்கப்படுத்த வேண்டும். என்னென்றால் எட்கா என்பது இந்தியாவுடன் நாங்கள் செய்து கொண்ட பொருளாதார ஒப்பந்தம். இல்லை அது பண்டமாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம். ஆகையினால் சைட்டம் என்பது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி. ஆகையினால் சைட்டம் நாம் இங்கு போராடுகின்றோம் சைட்டம் மருத்துவக் கல்லூரி உள்ள குறைபாடுகள் காரணமாக. ஆகையினால் இவ்வாறான சைட்டம் மருத்துவக் கல்லூரி குறைபாடுகளுடன் இங்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்படும் இடத்தில் இந்த எட்கா மூலம் இது போன்ற பல்வேறுபட்ட கம்பெனிகள் இங்கு இலங்கையில் தனியார் மருத்துவக் கல்வி வழங்க தயாராக இருக்கின்றன. ஆகையினால் நாம் ஏற்கனவே இங்கு குறைபாடு உள்ள ஒரு சைட்டத்துக்கு எதிராக போராடுற போது இதே போன்று பல்லாயிரக்கணக்கான கம்பெனிகள் இங்கு வர வேண்டி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திற்கு எதிராக நான் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது. இல்லை, இப்போ நீங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக போராடுகின்றீர்கள், அவ்வாறு தனியார் கல்வியை வரக்கூடாது என்று போராடுகின்றீர்களா, தரமான தனியார் கல்லூரி வர வேண்டும் என்று போராடுகின்றீர்கள்? நாங்கள் தரமான தனியார் மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று போராடவில்லை. வர வேண்டும் நாங்கள் போராடுவது தரமற்ற தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்று இங்கு உருவாவதை தடுக்கின்றோம். யதார்த்தமான கேள்வி. தனியார் மருத்துவ கல்விக்கு எதிராக நீங்கள் போராடுகின்றீர்கள் அல்லது சைட்டம் போன்ற தனியார் மருத்துவக் கல்லூரி தேவையா இல்லையா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டியது அரசாங்கம். அரசாங்கம் இந்த நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரி தேவையா என்று சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு செய்ய வேண்டும். எமது நாட்டில் உள்ள வைத்தியர்கள் எண்ணிக்கை என்ன, எமது நாட்டில் உள்ள வைத்தியர்களின் தராதரம் என்ன, அவர் வழங்குகிற சேவை என்ன, அவர் வழங்க சேவைக்கேற்ற வைத்தியர்கள் உள்ளனரா, எவ்வளவு வைத்தியர்கள் இன்னும் மேற்கொள்ள வேண்டும், அதனை அரசாங்க பல்கலைக்கழகங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடியதாக உள்ளனவா, அரசாங்க பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியான மருத்துவ மாணவர்கள் அந்த மாணவர்களை தேவையான மாணவர்களை உருவாக்குகின்றனவா காணுமா, அது இன்னும் மேலதிகமான சேர்த்து இதுவரை காலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏதாவது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த மருத்துவ சேவை சம்பந்தமான இவ்வாறான ஆய்வுகளை எதுவும் மேற்கொண்டிருக்கின்றன? இவ்வாறு மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், நோயாளர்களுக்கு போதுமான மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவமனைகள் போதுமாக இருக்கின்றதா, வருகின்ற மாணவர்களுக்கான கல்வி? உண்மையில் அரசாங்க மருத்துவ அதிகார சங்கத்தின் வேலை அல்ல. அதாவது ஒரு இலங்கை தனியார் மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பாலிசி வேண்டும். அந்த பாலிசியை கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் அப்படியான பாலிசியை கொண்டு வரப்படுகின்ற போது முதல்ல அவர் பாலிசிக்குரிய தேவை இருக்கின்றதான நாட்டில் பார்க்க வேண்டும். அந்த பாலிசிக்குரிய பொறுத்த வரைக்கும் அவ்வாறான தேவை இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தேவை தற்போது இல்லை. ஏனெனில் இது சம்பந்தமாக இலங்கையின் அதிகூடிய தொழில்நுட்ப அதாவது இது சம்பந்தமாக மருத்துவக் கல்லூரி சம்பந்தமான அதிக நிபுணத்துவம் வாய்ந்த பேராசிரியர் இது சம்பந்தமாக தெளிவாக கூறியிருக்கிறார். தற்சமயம் இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் 5000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் மாணவர்களாக உள்ளனர். அவர்களும் மேற்கொண்டு வருகின்ற போது இன்னும் 2020ஆம் ஆண்டு அளவில் இலங்கைக்கு தேவையான வைத்தியர்கள் சம்பூர்ணமாக அதற்குரிய அளவுக்கு பூர்ணப்படுத்தப்படுவார்கள். டாக்டர் பேர் எனக்கு சரியாக வரவில்லை. அழைப்பில் ஒருவர் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
யாழ்ப்பாணத்திலேருந்து வின்சன் கதைக்கிறேன். சார் உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. இப்போ இந்த சைட்டம் மெடிக்கல் காலேஜ் அரச வைத்திய சங்கம் எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணத்தில் உண்டாக சொல்லிங்கன்னா நெபில் பெர்னாண்டோ வைத்தியசாலை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வசதிகள் இல்லையன்று. அதே நேரத்தில் இப்போ தற்போது நடைமுறையில் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 8 பல்கலைக்கழகங்களில் அரச வைத்திய மெடிக்கல் காலேஜ்கள் இயங்குகின்றன. இந்த 8 மெடிக்கல் காலேஜுக்குரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் உலக சுகாதார திணைக்களத்தான் இந்த ஒரு போர்ட் இருக்கு, அதை ரெக்கமெண்ட் பண்றது. அதுல ரெக்கமெண்ட் பண்ற பெதேனியா, நான் நினைக்கிறேன் பெதேனியா, கலம்பு, மொரட்டோ 3 யூனிவர்சிட்டி அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் உலக சுகாதார திணைக்களம் அந்த இதுக்கு சிபார்சுக்கு அடிப்படையா இருக்கிறது. குறிப்பாக மெட்ரிகுலோ எந்தவித வசதியும் இல்லாம இயங்குது. யாழ்ப்பாணம் கடைசியா வந்ததின்படி எத்தனையோ குறைபாடுகளை சுட்டி காட்டின அந்த குறைபாடுகளும் தீர்க்கப்படவில்லை. அப்ப அரச வைத்திய கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் குறைவான டீச்சிங் வசதியுள்ள டீச்சிங் சிபார்சு செய்யக்கூடிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிராக்டிஸ் பண்ண பாஸ் அவுட் ஆகணும். இப்ப இவைய நீங்கள் அக்செப்ட் பண்றீங்கள் தானே? அப்ப அதே நேரத்தில் அதை மட்டும் நீங்க குறையா பிடிக்கிறது சரியா? டாக்டர், நியாயமான கேள்வி. நீங்கள் வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசு மருத்துவ அதிகாரிகளுடைய பிரதிநிதி, ஆகவே யாழ்ப்பாண வைத்தியசாலை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பையும் குறிப்பிடுகின்றார். நான் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பட்டதாரி. நான் கல்வி கற்று வெளியேறுகின்ற போது கிட்டத்தட்ட நான் கல்வி கற்ற எனது ஆசிரியர் அனைவரும் எவ்விதமான தகுதியும் மற்றவர்கள் என்று கூற முடியாது. எல்லாரும் தகுதியுடைய ஆசிரியர்கள் குறிப்பிட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இலங்கை யாழ் போதனா வைத்தியசாலை இன்று சகல வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலை தான் இயங்கி வருகின்றது. இன்று மட்டுமல்ல, நான் 10 வருடங்கள் முன்பு நான் கல்வி கற்றிருந்த போதும் இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு முனையாக உலக சுகாதார ஸ்தாபனம் 3 முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கையின் பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இலங்கை மருத்துவ சபைக்கு மட்டுமே உள்ளது. இல்ல, ஒரு செய்திக்காக ஒரு கருத்து பொதுமக்களின் தெளிவு. உலக சுகாதார சபை இலங்கை மருத்துவக் கல்லூரியை மருத்துவக் கல்லூரியை சொல்லவில்லை, அந்த வைத்தியசாலை முக்கியமாக இன்னொரு விடயம் தெரிவிக்கப்படும். உலக சுகாதார சபை இலங்கையில் உள்ள மருத்துவக் கல்லூரியை தரப்படுத்துகின்ற போது முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட முக்கியமான விடயம் ரிசர்ச், அது ஆய்வுகள். இவ்வளவு ஆய்வுகள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உள்ள வைத்தியசாலையில் செய்யப்பட்டுள்ளன என்பதற்கு அமைவாகத்தான் அந்த தராதரம் பேணப்படுகின்றன. அப்படிப்பட்ட தராதரங்களை பார்க்கின்ற போது கொழும்பு வைத்தியசாலை, வேதனை வைத்தியசாலை அந்த தராதரங்கள் அமையமாக வரலாம். அதற்காக இலங்கை மருத்துவ சபையின் அனுமதி இல்லாமலோ இல்லாட்டி இலங்கையின் மருத்துவ சபைக்கு ஏற்ற பல்கலைக்கழகங்களுக்குரிய தராதரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறதுனா, அரச பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் இவ்வாறான போதிய வசதி இல்லாத வைத்தியசாலைகள், டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களும் முழுமையடைந்த மாணவர்களாக வெளிவர இல்லையா? நீங்கள் குறிப்பிடுகின்ற சைட்டம் நிறுவனத்திலும் அதே குறைபாடு தான் இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். அந்த வைத்தியசாலைக்கு அவ்வாறான போதிய அளவு நோயாளர்கள் வருவதில்லை. இது முக்கியமாக சைட்டம் சார்பான மக்களின் குற்றச்சாட்டு. உண்மையில் சைட்டம் வைத்தியசாலை ஒரு இலங்கையில் உள்ள ஒரு பொதுன வைத்தியசாலைக்கு இணையான வைத்தியசாலை இல்லை என்பது தெளிவு. அங்கு முக்கியமாக 700 கட்டில்கள் இருக்கின்றன கூறுகின்றார்கள். அதுக்கேற்ற 70 நோயாளிகள் இருக்கின்றனர் என்று அதுவும் இல்லை. ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கு போதிய வைத்தியசாலையில் போதிய நோயாளிகள் வருகின்றனர், அதுக்குரிய போதனாசிரியர்கள் இருக்கின்றார்கள். அதனை மருத்துவ சபை அங்கீகரித்துள்ளது. மருத்துவ சபை அப்படியே இவர் கூறின குற்றச்சாட்டு உண்மையென்றால் மருத்துவ சபை அந்த குற்றச்சாட்டுக்கு அமைவாக அதை அங்கீகரித்திருக்கக்கூடாது. இல்லை, அதான் இப்போ நாங்கள் அதை பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கு வருவோம் டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியாவில் இந்த இட்கா ஒப்பந்தம் நடைபெறுகின்ற போது அங்கே இருந்து மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஏனைய தனியார் கல்வி நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த பொதுவான ஒரு உங்களுடைய பார்வை தனியார் மருத்துவ கல்விக்கு எதிரானதா அல்லது சைட்டத்துக்கு எதிரானதா? நாம் போராட்டம் ஆகவே இணைய தனியார் கல்லூரிகள் வருவதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய நடைமுறைகள், அது சம்பந்தமான ஆணைக்குழுக்கள், அது கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அதுக்குரிய பேராசிரியர்கள் உள்ளனர். அப்போது இந்த வைத்தியர்களுடைய பிள்ளைகளோ வசதி படைத்தவர்களுடைய பிள்ளைகளோ தனியார் கல்வி படிப்பது சம்பந்தமாக பிறகு ஒரு ஆய்வு செய்து கொள்ளும். முதல் சைட்டத்தை மூட வேண்டும், அரசுரிமையாக்க வேண்டும். அதன் பின்னர் அரசாங்கத்தின் கொள்கையை தனியார் மருத்துவக் கல்லூரியை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை செய்து விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரியை சரியான முறையில் உருவாக்கி மக்களுக்கு உரிய முறையில் அவ்வாறு கற்றோர் குறைந்த பிள்ளைகள் அவர்களுக்கு மருத்துவ வாய்ப்பை கொடுங்கள். அழைப்பில் ஒருவர் பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? கல்முனையிலிருந்து ஜவுஃபர் ஹஜர் ஹைக்கிறேன். ஜவுஃபர், உங்களோட கேள்வியை சுருக்கமா கேளுங்க ஜவுஃபர். என்னண்டா ஐயா, 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சைட்டம் பல்கலைக்கழகம்
சுமார் 2017ஆம் ஆண்டு 8 வருட காலமாக அதில் வெளியாக்கப்பட்ட அந்த டாக்டர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பது என்னுடைய முதலாவது கேள்வி ஐயா. இரண்டாவது கேள்வி, இந்த இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான் இப்படியான நாடுகள்ல இருந்து டாக்டர்களாக வெளியாகி இங்க இலங்கைக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த டாக்டராக சேவையில் ஆற்றி கொண்டிருக்கின்ற அந்த டாக்டர்மார் அப்படி சேவை ஆற்றும் போது ஏனையா இப்படியான சைட்டம் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முடியாது? அடுத்தது ஐயா, சட்டக்கல்லூரியில் ஒரு மாணவர் சட்டக்கல்லூரிக்கு பிரைவேட்டாக போய் சட்டம் படித்து வெளியாகி அந்த சட்டத்துறையில் அந்த சேவையினை செய்ய முடியுமா? கேள்வி புரிகிறது. சட்டக்கல்லூரி மாத்திரமல்ல, இன்ஜினியரிங், அக்கவுண்ட்ஸ், இணைய சப்ஜெக்ட் எல்லாமே படிக்கலாம். மருத்துவத்துக்கு மாத்திரமே எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. உங்களுடைய கேள்வி புரிகிறது. நன்றி ஐயா. 3 கேள்விகளை கேட்டிருக்கிறார், குறிப்பிடுங்க. முதலாவது கேள்வி, இவ்வளோ காலம் டாக்டர்ஸுக்கு படித்து வெளியானவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? இதில் நீங்கள் பார்க்கின்ற போது 8 கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து Citum students training should be quantified by expert in medical education under the guidance of SLMC, and a fair solution should be provided without compromising the standards. அதாவது சைட்டத்தில் படிக்கின்ற மாணவர்களின் அவருடைய கல்வி நிலைமை, அவருடைய பயிற்சி, அவருடைய ஒழுங்கமைப்பு எல்லாமே இலங்கை மருத்துவ சபையின் அவர்களுக்கு கீழ் பகுப்பாய்வு செய்து அவர்களை கண்காணித்து அதன் பின்னர் அவர்கள் அந்த மருத்துவத்துறையில் அவர்கள் சித்தியடையக்கூடிய முறையை சித்தியடைய வேண்டும் என்பதும், அவர் சித்தியடைகின்ற போது அதாவது நோயாளிகளுக்குரிய எந்த ஒரு விதத்திலும் பாதிப்படையாத விதத்தில் அவர்கள் படிப்பு சித்தியடைந்திருக்க வேண்டும் என்பதாகும். அதாவது வந்து சைட்டம் மாணவர்கள் அனைவரும் குறிக்கப்பட்ட என்ட்ரி கிரைட்டீரியா அதை ஏழல் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் தெரியவில்லை. அப்படி பாஸ் பண்ணியிருந்தார்கள் சொன்னால் அவர்கள் சரியான முறையில் அந்த இலங்கை மருத்துவ சபையின் கண்காணிப்பின்கள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், பரீட்சை சித்தியடைய வேண்டும். அவர் சித்தியடைகின்ற பின்னரே அதற்குரிய முறையில் அவர்கள் மருத்துவ இந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளில் ஒன்றாக அதனை குறிப்பிட்டிருக்கின்றனர். அதாவது இப்போது கல்வி கற்று வெளியேறியிருக்கின்ற பட்டம் பெற்ற மாணவர்களும் கூட மருத்துவ சபையினுடைய அங்கீகாரம் கிடைத்தால் அல்லது இதற்கான தீர்வுகள் வந்த பிறகு அந்த மாணவர்களுக்கான தீர்வும் நாங்கள் குறித்துள்ளோம். அதற்குரிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பேனல் உள்ள இலங்கை மருத்துவ சபையின் அனுமதி அவர்களின் கண்காணிப்பில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் பேனலின் கீழ் அதன் கூடாக அவர்கள் பரீட்சையின் சித்திரையின் மூலம் அவர்கள் வெளியிலே அதற்குரிய ப்ராசஸ் இருக்கு. அடுத்தது குறிப்பிடுகின்றால் வெளிநாடுகளில் படித்துவிட்டு அல்லது முதல் கேட்ட கேள்வி, வெளிநாடுகளில் படித்துவிட்டு வருகின்றவர்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படுமாக இருந்தால் இலங்கையில் படிக்கின்ற இந்த மாணவர்களுக்கு ஒரு நியாயபூர்வமான கேள்வி. முதலில் தெளிவுபடுத்தியிருந்தேன். வெளிநாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் சில குறிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே இலங்கையின் மருத்துவ சபையின் அனுமதியின் கீழ் உள்ளன. உதாரணமாக குறிப்பிட்ட போது யாழ்ப்பாணத்தில் ஒரு மருத்துவ மாணவன் வந்து என்ன கேள்வி கேட்கின்ற போது அந்த மருத்துவ மாணவன் போகின்ற பொழுது அந்த மருத்துவக் கல்லூரியின் அனுமதி இருக்கா, இலங்கை மருத்துவ சபையின் அனுமதி இருக்கின்றான்னு சரியாக பார்க்கவில்லை. அதாவது மருத்துவ படிப்பை படித்து முடித்த பின்னர் இலங்கைக்கு வந்து Act16 எக்ஸாமிற்கு அனுமதி கேட்ட போது அவருடைய மருத்துவக் கல்லூரி அங்கு இலங்கை மருத்துவ சபையின் அனுமதிக்குரிய பட்டியலில் இருக்கையில்லை. ஆயினால் அவர் அந்த எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்பட்ட தற்சமயம் அவர் வெளிநாட்டில் படித்துவிட்டு இங்கு அந்த Act16 எக்ஸாம் எழுத கூட தகுதியற்றவர் தான் இருக்கின்றார். அதே போன்று தான் அந்த சைட்டமும் இலங்கை மருத்துவ சபையின் அனுமதி இல்லை. இந்த தற்சமயம் மாணவர்கள் சைட்டமின் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்துள்ளார்கள். தாங்கள் இலங்கை மருத்துவ சபையில் அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லி அதே போது அவர் Act16 எக்ஸாமும் எழுத சாத்தியமில்லை, இலங்கையில் வைத்தியராக பணிபுரியவும் சாத்தியமில்லை. டாக்டர், இந்த பகுதியில் நாங்கள் பொதுவாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் வந்திருக்கின்றபடினால் உங்களுடைய இந்த விடயத்தை கேட்கின்றோம். அண்மையில் உங்களுடைய செயலாளர் ஹரித்த அலுத்கே, உங்களுடைய அண்மையை புதிதாக நியமிக்கப்பட்ட செயலாளர், அரசியல் மேடைகளில் பேசுவதைப் போல் ஆக்ரோஷமாக சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார் அண்மைய போராட்டங்களில் கூட. பொதுவாக அரசாங்கம் வைக்கின்ற குற்றச்சாட்டும் கூட அதுவாக இருக்கிறது. நீங்கள் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் ஒரு பாதையாக இந்த சைட்டத்தை பயன்படுத்துகின்றீர்களா? அவ்வாறு தான் உங்களுடைய தொனிப்பொருள் அந்த மேடை பேச்சுகளில் காணக்கூடியதாக இருக்கும். இல்லை, பலருடைய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால் இதில் நம்முடன் பல கட்சிகள் கைகோர்த்துள்ளன. முக்கியமாக ஃப்ரண்ட்லைன் கூட்டு எதிரணி மற்றும் ஜேபி ஜனதா விமுக்தி பெரமுன பெரட்டோகாமி ஜாதிகள உரிமையை போன்ற அரசியல் கட்சியில் நம்மளும் கூட்டு சேர்ந்துள்ளன. அதை தவிர இலங்கையில் உள்ள மாணவர் சமூகம், பெற்றோர் சமூகம், யாழ் பல்கலைக்கழக வைத்தியர் சங்கம் மற்றும்
அனைத்து ட்ரேட் யூனியன்ஸ் கிட்டத்தட்ட அனைத்து ட்ரேட் யூனியன்ஸும் நம்முடன் கைகோத்துள்ளன. இன்று நீங்கள் பத்திரிகையில் இன்று நீங்கள் இணையதளங்களில் பார்க்கக்கூடிய செய்தி, நாங்கள் ஒரு பெரிய ஒரு எல்லாரும் கைகோத்தோடு தனி ஒரு முன்னணி ஒன்று அமைத்துள்ளோம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை. இன்று மத்தியானம் நடந்த மாலை வேளை காலை ஃபோன்சேகா அவர்களையும் சந்தித்திருந்தேன். காலை ஃபோன்சேகரையும் சந்தித்து அவரை தொடர்ந்து இலங்கை பதில் என்னவா இருந்தது? அவர் வந்து அதற்கு அனுமதி தான் தொடர்ந்தும் இருப்பேன், தனது பதவிக்காலம் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் 6 மாதங்களை பூர்த்தியாகியுள்ளன. அதை தொடர்ந்து 5 வருடங்கள் தான் தலைவராக இருப்பதற்கு சுகாதார அமைச்சின் அனுமதி தேவையென்று இல்லை உண்மையாகவே. ஆயினும் அவர்கள் அழுத்தம் பிரயோகிக்கிறார் தன்னை இதிலிருந்து. இல்லை, இது இந்த வைத்திய அதிகாரிகளுடைய இந்த சட்டம் என்ன சொல்லுகின்றது டாக்டர்? சாதாரணமாக சுகாதார அமைச்சருடைய அனுமதி தேவை என அவருடைய முக்கியமாக நமது இலங்கை மருத்துவ சபையின் கான்ஸ்டிடியூஷனை பார்க்கின்ற போது இலங்கை மருத்துவ சபையின் தலைவரை உருவாக்கம், அதாவது அப்பாயிண்ட் பண்ணும் அதிகாரம் சுகாதார அமைச்சுக்கு உள்ளது, அதாவது சுகாதார அமைச்சர் அவர்களுக்கு உள்ளது. அதன்படி அவர் சுகாதார அமைச்சர் ஒரு தலைவரை ஒரு கொடுக்கின்ற போது அவருடைய பதவிக்காலம் முடிவடைகின்ற போது புதிய தலைவரை நியமிக்க வேண்டும். அவர் புதிய தலைவர் நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் 5 வருடங்கள் அந்த பதவிக்காலத்தில் இருக்கலாம், அல்லது அந்த 5 வருட பதவிக்காலம் முடிவடைகின்றதுக்கு முன்னர் அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும், அல்லாவிடின் அவர் தானாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இலங்கை மருத்துவ சபையில் உள்ள கவுன்சில் உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரேரணையை கொண்டு வருகின்ற போது அதன் அனுமதியின் பின்னர் அவரை அதிலிருந்து வெளியேற்ற முடியும். அவர் இல்லாமல் அவரை அப்பாயிண்ட் பண்ணிய பின்னர் அனுமதித்த பின்னர் அவரை நீக்கும் அதிகாரம் சுகாதார அமைச்சருக்கோ இல்லை. ஆகையில் இப்பொழுது அவர் கூறுகின்ற தான் 6 மாத காலத்துக்கு மட்டும்தான் அவரை 85 வயது அவர் 6 மாத காலத்துக்கு தான் நான் அனுமதி கொடுத்ததாகவும் தற்போது 6 மாதம் முடிவடைந்த பின்னர் தான் அவரை நீக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறுகின்றார். அவர் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலின், அதாவது இலங்கை மருத்துவ சபையின் மாறவலாம் 5 வருடங்களின் பின்னர் புதிய தலைவர் நியமித்திருக்க வேண்டும். அவர் மீண்டும் அவரையே தெரிவு செய்தபடியால் அவரின் காலப்போது இன்னும் 5 வருடங்கள் உள்ளன. 90 வயது வரையும் அவர் இருக்க முடியும். இடையில் அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் ஒன்றி புதிய தலைவராக முடியாது. ஆனால் அவர் இந்த அந்த ஸ்ட்ரைக்குகளுக்கெல்லாம் தான் ஆதரவு தெரிவிக்க போவதில்லை, அவ்வாறான ஸ்ட்ரைக்குகளை செய்ய வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருந்தார் நம்முடைய பிரதிநிதிகளிடம் காலை வேளையில் சந்தித்தேன். அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஜெயராஜன், ஒரு உயர்கல்வியில் ரிசர்ச் நம்மளோட யூனிவர்சிட்டி ரிசர்ச்சராக இருக்கிறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் ஜெயராஜன் கலைக்கிறேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வியை கேளுங்க. என் கேள்வி என்னென்றால், உங்களுடைய இப்போ கொஞ்சம் காஜாட்ட கேட்டு நான் என்னென்றால் ஹையர் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், ஹையர் எஜுகேஷன்ல நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கவர்மெண்ட் ஸ்டேட் ஃபண்டட் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி 8 இருக்குது இலங்கையில். அப்போ அதோட அதுக்கு ஸ்டேட் ஃபண்டட் ஏனென்றால் 7 நல்ல ரிசல்ட் எடுத்த ஆக்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து படிச்சது. அப்படி ஏன் நம்ம அந்த கொஞ்சம் மிஸ் பண்ணின ஆக்களை நான் ஸ்டேட் ஃபண்டட் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து கன்சிடர் பண்ணல? அது ஏனென்றால் நீங்கள் கன்சிடர் பண்ணா விட்டால் அவங்க வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. படித்தால் எங்கள் நாட்டில் எக்கனாமியும் அவுட் ஃப்ளோ, அதாவது ஏல் படிச்சு இப்போ நல்ல காண்டிக்கு ஸ்டேட் ஃபண்ட் பண்ணுது, மெடிக்கல் அதாவது ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்டேட் ஃபண்டட், அவங்க நான் ஸ்டேட் ஃபண்டட் கருதி அவங்களுக்கு கருத்து வந்தா 2 ஒன்றா வரும் என்ற கருத்து. நீங்களே அப்படி கருதியலான்றது என்ற கேள்வி தெளிவில்லை ப்ரொஃபஸர். உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக தெளிவாக கேட்குமாறு டாக்டர் குறிப்பிடுகின்றார். என்ற கேள்வி என்னண்டா டாக்டர்? சொல்லுங்க. அதாவது மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் எங்களுடைய ஸ்டேட் மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் ஃபண்டட், அது யூஜிசிக்கலால் ஸ்டேட் ஃபண்டட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் ஸ்டேட் ஃபண்டட் மெடிக்கல் காலேஜ். ஏன் ஸ்டேட் அது ஃபண்ட் பண்ணுது என்றால் நீங்கள் இல்லை நாங்கள் நல்ல ரிசல்ட் எடுத்தபடியால் உங்களுக்கு கவர்மெண்ட் காசு வந்து ஃப்ரீ என்று கருதாமல் ஸ்டேட் என்று கருதினா எங்களுடைய நாட்டின் எக்கனாமியும் வளரும், எங்களோட எஜுகேஷனும் வளரும். நீங்கள் தட்டி விடாமல் விட்டீங்கன்றா அந்த நான் ஸ்டேட் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி விடாம விட்டா அவங்க வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. அப்போ எங்களோட எக்கனாமியும் அவுட் ஃப்ளோ வரும். நீங்கள் எப்படி கருதையலான்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய டெசிக்னேஷன் என்னவா இருக்கிறீங்க நீங்க? நான் ஒரு யூனிவர்சிட்டி மொரட்டோவில் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் செய்கிறேன். நான் இப்போ பப்ளிகேஷன் ஒன்றில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹெல்த் ஃபேர் சயின்ஸில். நன்றி நன்றி. அப்படி ஒரு ஆராய்வின் வெளிப்பாடாக சொல்லுகின்ற ஒரு கருத்தாக இருக்குது. சொல்லுவது போல் டாக்டர் வெளிநாடு போகிறனால எங்களுடைய ஃபண்ட் வெளியில் போகுது, எக்கனாமிக் இது ஒரு பாதிப்பாக இருக்குது, ஏன் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வாறான விஷயத்தை என் அரசு மருத்துவ அதிகாரிகள் செய்யும் ஒரு யோசனையாக முன்வைக்கக்கூடாது என்று அவர் கேட்கின்றார். நாங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி அரசாங்கம் இந்த மாதிரியாக நான் ஸ்டேட்டட் ஃபண்ட் மூலமாக அல்லது அரசாங்கம் ஃபண்ட் பண்ணாமல் இயங்குகின்ற இந்த மாதிரி விடயங்களுக்காக எதிர்ப்புகளை
இருக்கின்ற ஒரு விடயம் ஒருபுறம் இருக்க, இவ்வாறு நீங்கள் இதனை கவனிக்காமல் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியாக ஆர்வம் உள்ளவர்கள் வெளிநாடுகள் சென்று படிப்பதனால் எங்களுடைய பணம் வெளியில் போகுது. முக்கியமாக பார்க்கின்ற போது இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி இங்கிலாந்தில் இருக்கின்ற தனியார் மருத்துவக் கல்லூரி சேரிட்டபிள் என்ற முறையில் தான் இயங்கி வருகின்றது. அதாவது அங்கு வருகின்ற அந்த மாணவர்களை கொண்டு வருகின்ற அந்த ப்ராஃபிட் லாபம் அது ஒரு தனியாருக்கும் போய் சேராது, அது ஒருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படாது. அது அந்த மருத்துவக் கல்லூரியின் மேலதிகமான முன்னேற்றத்தை தான் பயன்படும். ஆனால் இங்கு பார்க்கிறப்போ இந்த சைட்டம் ஒரு தனியார் நபர், அதாவது டாக்டர் நெவில் ஃபெர்னாண்டோ மாத்திரமே உள்ளது. ஆகையினால் ஒரு தனியாரின் கீழ் உள்ள இந்த மருத்துவக் கல்லூரி தொடர்ச்சியாகின்ற வருகின்ற லாபம் ஒரு தனியாரை போய் சேருகின்ற போது அது லாப நோக்கில் மட்டுமே செயற்படுமே ஒழிய தரத்தை நோக்கி செயற்பட போகுது. பேசும் டாக்டர், நான் பேசிக்கொண்ட விட இடையில் முறிவடைந்தது. தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து ஒரு நீங்கள் அரசியல் கட்சியை போல் செயல்படுகின்றீர்கள் என்று குற்றச்சாட்டு பேசிக்கொண்டிருந்தோம். நீங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து செயற்படுவதாக கட்சிகளின் பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீர்கள். முக்கியமாக மக்கள் ஒரு சிலர் சில சைட்டம் சார்பானவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான பல கட்சிகளும் கூட்டு சேர்ந்து இந்த அரசாங்கத்தை மாற்ற முயற்சிக்கின்றோம் என்று. நாம் கேட்பது சைட்டத்தை அரசுடைமையாக்குமாறு மட்டும்தான் கேட்டுள்ளோம் இல்லையே, அவர் அரசுடைமையாக்குவதற்குரிய காரணங்களையும் தெளிவுபடுத்தி உள்ளோம். அவற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆகையினால் நாம் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அதற்குரிய சில வேலைப்பாடுகள் உள்ளன. அது பெரிய நேரம் எடுக்கின்ற வேலைப்பாடு இல்லை. அவற்றை தேவையான இடத்துக்கு சமர்ப்பித்து அரசுடைமையாக்குகின்ற போது இந்த பிரச்சனையை முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விடும். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவ உத்தியோக சங்கம் இந்த கட்சியுடன் கை சேர்க்க வேண்டிய தேவையில்லை, நாம் இப்படியான ஒரு போட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையில்லை. ஆகையினால் இதனை நீங்கள் மாற்றுகின்ற போது, இந்த அரசுடைமையாக்குகின்ற போது, சைட்டம் பிரச்சனை இல்லாமல் ஒழிக்கப்படுகின்ற போது அரசாங்கத்தை மாற்றுவதோ இன்னவோ ஒரு கருத்தாக கொண்டு வரப்பட முடியாது. ஆகையினால் நீங்கள் அவ்வாறு செய்யப்படாத பட்சத்தில் மக்கள் உங்களை அடுத்த தேர்தலில் உங்களை வாக்களிக்க விடுவார்களாயின் அது நமது முயற்சியினால் நாங்கள் உங்களை மாற்றியதில்லை, அது மக்களின் முடிவு. அமைச்சர், சுகாதார அமைச்சர், அதுபோல உயர்கல்வி அமைச்சர்கள் இது சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில், அதுபோல ஊடகவியலாளர் சந்திப்புகளில். அந்த அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது என்ற விடயத்தை பார்க்கலாம். பட்டம் வழங்கும் ஒரு நிறுவனமாக இதனை மாற்ற வேண்டும் என மருத்துவ சபை இன்று கோரிக்கையை விடுத்தது. அன்று மருத்துவ சபை அரசாங்கம் சைட்டம் அனைத்து மூன்றாக இருந்தன. 2010 ஆண்டு ஆகஸ்ட் முன்வைத்த யோசனை 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முன்னெடுக்கப்படுகின்றது. அவர்கள் பிள்ளை பிறந்து அதனை வளர்த்து 6 வருடங்களுக்கு பின்னர் குழந்தையை கொலை செய்யுமாறு எங்களை கூறுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதியும் இதனைத்தான் கூறுகிறார். 17% மாணவர்கள் மாத்திரமே இன்று இலங்கையில் உள்ள பல்கலைகளில் அனுமதி பெறுகின்றனர். 83% மாணவர்கள் வெளியில் உள்ளார்கள். அது அவர்களது பிழை அல்ல. இதனை விட குறைந்த தகுதி உடையவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றார்கள். இந்த 83%-இல் 3%-த்திற்காவது பல்கலைக்கழக வாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அந்த வாசலை மூடுமாறு நாம் கூற மாட்டோம். அரிசி விலை தொடர்பாகவும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். சம்பந்தமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் பேசும்போது உயர்கல்வி அமைச்சரும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விடயங்களை பார்த்துவிட்டு அதற்கான பதிலை பார்க்கலாம். உயர்கல்வி அமைச்சர் இந்த சைட்டம் சம்பந்தமான விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தை பார்ப்போம். கல்விக் கொள்கைகளை மாணவர்கள் உருவாக்க முடியாது, அதனை அரசாங்கமே வகுக்க வேண்டும். கல்விக் கொள்கைகளில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என கூறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள முடியாது. நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருப்பதால் தான் மஹிந்த ராஜபக்ஷ சைட்டம் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்தார். தனியார் வைத்தியக் கல்லூரி நாட்டுக்கு தேவை என்ற காரணத்திற்காகவே ஐக்கிய தேசிய கட்சியும் சைட்டம் கல்லூரியை தொடர்ந்தும் செயற்படுத்துகின்றது. நமது மாணவர்கள் பின்தங்கிய நாடுகளான பங்களாதேஷ், கசகஸ்தான், பலுகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சென்று மருத்துவ படிப்பை மேற்கொள்கின்றனர். இலங்கையில் தனியார் மருத்துவக் கல்லூரி செயற்படுவதை வைத்தியர்கள் ஏன் எதிர்க்கின்றனர்? வெளிநாடுகளில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு இலங்கையிலிருந்து மாணவர்களை ஒரு சில வைத்தியர்களை அனுப்புகின்றனர். அதனால் தான் இலங்கையின் தனியார் மருத்துவக் கல்லூரியை எதிர்க்கின்றனர். இது ஒரு மிகப்பெரிய மருத்துவம் என்பதே உண்மை. முக்கியமான குற்றச்சாட்டுகள் ஒன்று, தனியார் அந்த வெளிநாடுக்கு அனுப்புகிற அந்த செயற்பாடு செய்கிறதும் சில வைத்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். மற்றது இந்த 83% மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. அதில் ஒரு 3% வாய்ப்பு கிடைத்துவிட்டு போகட்டுமே, அந்த கதவை மூட வேண்டும் என்று கேட்கின்றார். முக்கியமாக இவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் உண்மையாக இலங்கையில் தெரிவு செய்யப்படுகிற மாணவர்களில் கிட்டத்தட்ட 43% மாணவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு மொத்த இது மாணவர்களில், அதாவது உயிரித்துறையில் 43% மாணவர்கள் வைத்தியத்துறையை தெரிவு செய்யப்படுகின்றனர். மேலதிகமாக இந்த 3% மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த 3% மாணவர்கள் யார் என்பதுதான் முக்கியம். இந்த 3% மாணவர்கள் அந்த வெட்டுப்புள்ளியில் அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்களா? இல்லை, அவர்கள்
சில மாணவர்கள் போதிய A-level குவாலிஃபிகேஷன் இல்லாத மாணவர்கள் தற்போது சைட்டமில் இருக்கின்றார்கள். அத்தகைய மாணவர்கள் நாளைக்கு மருத்துவ படிப்பு பூரணத்துவம் அடையாத ஒரு மருத்துவர்களில் பயிற்சி முடித்தடைந்து வைத்தியர் வருகின்ற போது அதனால் ஏற்பட போகிற பாதிப்பு யாருக்கு? நமது மக்களுக்கு. இல்லை, அதற்கான ஒரு நடைமுறை செய்யுமாறு தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இப்போது புள்ளி விவரத்தின்படி தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் 2013ஆம் ஆண்டின் பிறகு 2013ஆம் ஆண்டுக்கு முதல் சில விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பிறகு குறித்து புள்ளிகளை அல்லது குறித்த சில பெறுபேர்களுக்கு இல்லாத மாணவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு. ஆகவே அந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி, அதாவது ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணப்படுது, மருத்துவ சபையும் கூட அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறது இல்லையா? நீங்கள் கூறியபடி ரிசல்ட்ஸ் வந்து சரியாக இருக்கின்ற பட்சத்தில் மாணவர்களை உட்சேர்க்கின்ற போது நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால், சரி நாங்கள் வெட்டுப்புள்ளியில் கூடிய புள்ளி மாணவர்கள் மட்டும்தான் சேர்க்கின்ற வைத்தால் கூட அங்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி சராதரம் கவனத்தில் கொள்ள வேண்டும். படிப்புகின்ற ஆசிரியர்கள் முக்கியமாக லெக்சரர்ஸ் முக்கியமாக இது வந்து 7ஆம் தேதி ஏப்ரல் 2017ஆம் ஆண்டு இலங்கையின் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட சைட்டம் சம்பந்தப்பட்ட நிலைமை. சைட்டம் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விளக்கம். அது கூறப்படுவது என்னன்னு சொன்னால், சைட்டத்தில் படிக்கின்ற மாணவர்கள் இறுதியாண்டு மாணவர்கள் முக்கியமாக சர்ஜரி மெடிசின், கைனகாலஜி, ஒப்ஸ்டெட்ரிக், சைக்காட்ரி, பீடியாட்ரிக்ஸ் இந்த துறைகளில் 1 மாத பயிற்சி பெற வேண்டும். அதற்குரிய போதிய பயிற்சி இல்லை. ஆகையால் கோமகம அவிசால வைத்தியசாலைகளுக்கு இவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று ஒன்று தெரிவிக்கின்றார்கள். 2வது, இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பயிற்சியின் பின்னர் இவர்கள் முக்கியமாக இலங்கை மருத்துவ சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும். 3வது, இலங்கை சுகாதார அமைச்சு குறைந்த தராதரம் மினிமம் ஸ்டாண்டர்ட் என்கின்ற அந்த ஸ்டாண்டர்டை கெசட் பண்ண வேண்டும். அதாவது வந்து AG அட்டர்னி ஜெனரல் ஊடாக பார்லமெண்ட்டுக்கு சமர்ப்பித்து கெசட் பண்ண வேண்டும். 4வது, நெயில் ஃபேண்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டலை அரசாங்கம் உள்வாங்க வேண்டும். இப்போ இந்த 4 கருத்துக்கள் இருந்து தெளிவாகின்றது என்னவென்று சொன்னால், இது அரசாங்கம் வெளியிட்ட கருத்து. இதன்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதனை அரசாங்கத்திலிருந்து நாங்கள் என்னத்தை கூற விரும்புகின்றோம் என்று சொன்னால், அரசாங்கம் ஒத்துக்கொண்டுள்ளது இந்த சைட்டம் என்கின்ற மருத்துவ பட்ட படிப்பை வழங்குகின்ற நிறுவனம் இலங்கை மருத்துவ சபையின் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து மருத்துவ சபையில் வைத்தியரை பதிவு செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியாகின்ற மாணவர்கள் தகுதி அல்லவர் என்று கூறுகின்றது. எனவே அவர் மேலதிகமான தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு அவர் சில விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். முதல் கூறினார்கள், ஹைகோர்ட்ஸில் கூறினார்கள் இவர்கள் சகல சவுதியை முடியவர்களாக உள்ளனர், ஆகினால் இவரை பதிவு செய்யுமாறு கோர்ட்ஸும் தீர்ப்பு கொடுத்தது இவரை பதிவு செய்யுமாறு. ஆனால் அரசாங்கம் தனது முடிவை சொல்லுகின்றது. இப்பொழுது இவர்களுக்கு போதிய ட்ரைனிங் இல்லை, இவர்களுக்கு அந்த வழங்கிய நிறுவனம் போதிய தராதரம் இல்லை. 2 பக்கம் பார்க்கணும். மாணவர்களுக்கு போதிய ட்ரைனிங் இல்லை, 1 மாதம் படிக்க வேண்டும். அங்காள பக்கம் பார்க்கின்ற போது வழங்கிய சைட்டம் நிறுவனம் போதனா வைத்தியசாலையின் தராதரம் குறைவாக தான் 1 மாதம் அந்த கிளினிக்கல் டீச்சிங் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நிறுவனமும் தராதரம் இல்லை, மாணவர்களும் தராதரம் இல்லை. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் எப்படி வெட்டுப்புள்ளி கூடின மாணவர்களோ அல்லது வெட்டுப்புள்ளி குறைந்த மாணவர்களோ யாராக இருந்தாலும் எவ்வாறு ஒரு போலிய நிறுவனத்தில் மாணவர்களை உட்சேர்த்து நாங்கள் வைத்தியர்களாக வெளியே அனுமதிப்பது? அவர்களே அரசாங்கமே கூறியுள்ளது, அந்த மாணவர்களின் ட்ரைனிங் போதிய அளவில் இல்லை, அது வழங்குகிற நிறுவனமும் போதிய தராதரத்தில் இல்லை. மேலதிகமாக இவர்கள் இப்படிப்பட்ட ட்ரைனிங்கில் போதிய ட்ரைனிங்கோ போதியது இல்லாமல் வருகின்ற மாணவர்களை SLMC பிரகாரம் நாங்கள் வைத்தியர்களாக பதியவே முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் திட்ட தெளிவாக உள்ளது. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த டாக்குமெண்ட் இதை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இது வந்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவுபடுத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவுபடுத்தின கடிதம். இது சம்பந்தமான கடிதத்தை, இது சம்பந்தமான ஆவணங்களை இதுவரையில் சுகாதார அமைச்சோ உயர்கல்வி அமைச்சோ இதுவரை உயர்நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கவில்லை. ஆகையினால்தான் இன்னமும் இது சம்பந்தமான பிரச்சனை தீர்படாமல் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த அரசாங்கத்தின் இந்த நிலைமை உரிய முறையில் நீதிமன்றத்தை தெளிவுபடுத்துகின்ற போது இந்த பிரச்சனை மிக விரைவில் சுமூகமாக முடிக்கப்படும். இப்போது டாக்டர், நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். அரச மருத்துவ அதிகாரி சங்கத்துடைய நிலைப்பாடு, அதுபோல் பொதுமக்களுடைய நிலைப்பாடு, அரசாங்கத்துடைய நிலைப்பாடு, நீங்கள் கூட்டு சேர்ந்திருக்கின்ற விடயங்களுடைய நிலைப்பாடு. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இதுவரை காலமும், அதாவது இந்த ஆண்டு
இடம்பெற்ற போராட்டங்களை தவிர எந்த ஒரு போராட்டமும் யாரோடும் இணைந்து மேற்கொண்டதாக எங்களுக்கு அறிய கிடைக்கவில்லை. அவ்வாறான போராட்டங்கள் செய்யப்பட்டது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்போது எடுத்திருக்கின்ற நிலைப்பாடானது சில அரசியல் கட்சிகளோடு, சில ஆதரவு தெரிவிக்கின்ற அமைப்புகளோடு, சில ட்ரேட் யூனியன்ஸோடு சேர்ந்து செயற்படுகின்ற போது இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடாக அல்லது அரசாங்கம் குறிப்பிடுகின்றது போல, அந்த குற்றச்சாட்டு அரசாங்கம் குறிப்பிடுகின்ற குற்றச்சாட்டு போல ஒரு பார்வை எழுகின்றது அல்லவா? இது ஒரு திட்டமிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிட்டபடி செயற்படுகின்ற ஒரு பயணத்தை நோக்கி ஆரம்பமாக முக்கியமாக பார்க்கின்ற போது இப்பொழுது தற்போதுள்ள பாராளுமன்றம் இலங்கையில் ஒரு எதிர்க்கட்சி என்று சொல்லி ஒரு ஜாயிண்ட் ஒப்போசிஷன் உள்ளது. ஆயினும் முக்கியமான 2 பிரதான தேசிய கட்சிகள், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், SLP இருக்கலாம், 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்துள்ளனர். ஆயினும் நீங்கள் பார்க்கின்ற போது அரசாங்க பாராளுமன்ற விவாதங்களின் போது அரசாங்க தரப்பிலேயே ஒரு பக்கம் சுகாதார அமைச்சரும் உயர்வெளி அமைச்சரும் சைட்டம் சார்பாகவும், மறுபக்கத்தில் சம்பிக்கிற மற்றும் தினேஷ் குணவர்தன ஆகியோர் சைட்டத்துக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். தினேஷ் குணவர்தன கூட்டு எதிர்க்கட்சியின் சார்பாக சம்பிக்கிறனவுக்கு தெரிவித்த கருத்து ஜாதிகர உரிமை அரசாங்கம் சம்பந்தமாக இப்படி பல குழப்பங்கள் இருக்கின்றன. அரசாங்கத்துக்கு அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் வேறு வேறான கருத்துக்கள், ஒரு பக்கம் சைட்டம் சார்பு கருத்துக்கள், ஒரு பக்கம் சைட்டம் எதிர்ப்பு கருத்துக்கள். ஆகையினால் எமது நிலைப்பாடு அரசாங்கம் இவ்வாறு நிலைப்பாட்டை கூறிய போதிலும் எந்த கட்சியும், முக்கியமான இலங்கை ஐக்கிய தேசிய கட்சியோ SLPயோ எந்த கட்சியுமே தமது சரியான நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. சைட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக, சைட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பா என்று. ஈவன் எங்களுடன் கூட்டி சேர்ந்துள்ள கட்சிகள் கூட சரியான முறையில் தமது நிலைப்பாட்டை இன்னும் தெரிவிக்கவில்லை. ஆயினும் எம்மை பொறுத்தவரையில் இந்த சைட்டம் பிரச்சனை முடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு எமக்கு யாராக இருந்தாலும் எம்முடன் கை சேர்க்கின்ற போது நாங்கள் அவற்றை வரவேற்கின்றோம். ஜனதா விமுக்தி பிரணவன் இருக்கலாம், பிரட்டுகாமியாக இருக்கலாம், ஜாயிண்ட் ஒப்போசிஷனாக இருக்கலாம், மேலாக இருந்தாலும் நாங்கள் அவரை கூட்டி சேர்ப்போம். நாளைக்கு UNPயில் உள்ள கட்சியும் நம்மளும் கை கோர்க்குமாய் நாம் அவர்களையும் வரவேற்போம். எனவே இது முக்கியமாக பார்க்கின்ற போது இலங்கை எமது மேதகு ஜனாதிபதி அவர்கள் கூட எமது கருத்துக்களை செவிமடுத்துள்ளார். அவரும் எமது பிரச்சனையை சரியான முறையில் ஆராய்ந்து நமக்கு சரியான முடிவை தெரிவிப்ப கூறியுள்ளார். ஆயினும் நமக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது 2 அமைச்சர்கள், முக்கியமாக சுகாதார அமைச்சர் மற்றும் உயர்கல்வி அமைச்சர். அந்த கேள்வி தான் நானும் வர இருந்தேன் டாக்டர். அதாவது சுகாதார அமைச்சருக்கும் அரசு மருத்துவ அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒரு ஈகோ பிரச்சனை, இந்த பிரச்சனையை பொதுமக்களின் பால் செலுத்தி பாதிப்பை பொதுமக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து விடுகின்றீர்களா? சுகாதார அமைச்சர் கூறுகின்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தோடு எனக்கு பேச்சில்லை என்று. அரசு மருத்துவ அதிகாரிகள் சொல்வது சுகாதார அமைச்சை மாற்றினால்தான் இதற்கான தீர்வு என்று. அரசாங்கத்தில் அமைச்சுக்களை மாற்றுகின்ற அளவுக்கு கருத்துக்களை செலுத்தக்கூடிய அதிகாரம் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு இருக்கின்றது. உங்களுடைய ஈகோ பிரச்சனை பொதுமக்களுடைய ஈகோ பிரச்சனை என்று நீங்கள் பார்க்கின்ற போது இது உண்மையிலே நாங்கள் இது மக்களுடைய பார்வையைத்தான் பார்க்கின்றோம். எமது ஈகோ பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எமது சேலரி, எமது பெர்மிட், அப்படிப்பட்ட சில போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்ட போது அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது எமது பிரச்சனை என்று பார்க்கின்ற போது எமது ஈகோவை பற்றி பார்க்கலாம். இது மக்களுடைய பிரச்சனை எப்படி எமது ஈகோ ஆக முடியும்? மக்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி நமக்கு முத்திரை குத்த முடியும்? இது அரசாங்கத்துக்கு எதிரான விரோத சக்தி என்று எப்படி முத்திரை குத்த முடியும்? நாங்கள் பார்க்கின்றது இது நாளைக்கு மக்களுக்கு வழங்கப்படுகின்ற நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ சேவையில் வழங்குகின்ற பாரதூரமான ஒரு பெரிய ஒரு விடயத்துக்கு தான் நாம் இங்கே முன்னெடுக்கிறோம். அழைப்பில் ஒருவர் இருக்கின்ற பேசலாம். வணக்கம். வணக்கம், கரண்ட் இருக்கேன். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நான் மட்டக்களப்பிலிருந்து இருக்கேன். உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்கிறேன். இப்போ ஐட்டம்ல இருக்கிற லெக்சரர் எல்லாம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட சிறந்த லெக்சரர் தான் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா டாக்டர் எப்படி சொல்றா அது ஒரு குவாலிட்டி இல்லாத யூனிவர்சிட்டி. உங்களுடைய கேள்விக்கு நன்றி. சைட்டத்தில் லெக்சர் பண்றவங்களை பற்றியான விடயம். சைட்டத்தில் லெக்சர் பண்ணுறவர்கள் இலங்கையில் படித்த ஓய்வூதியம் பெற்று உள்ள வைத்தியர்கள் உள்ளனர். சமகாலத்தில் பணிவந்த வைத்தியர்கள் உள்ளனர். சிலர் இலங்கை மருத்துவ சபையின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத வைத்தியர்களும் உள்ளனர். அது 2 உள்ளனர், 2 பக்கமும் உள்ளனர். ஆகினால் எமது பொறுத்தவரை அதில் ஒரு 5 பேர் நல்லா இல்லை உள்ளனர், 10 பேர் நல்லா இல்லை அப்படி கூற முடியாது. எம்மை பொறுத்த முற்றுமுழுதாக நாங்கள் பார்க்கின்றது அங்கே படிக்கின்ற வைத்தியத்துறையை படிப்பிக்கின்றவர்களின் தராதரம் என்ன, அதன் தராதரம் இலங்கை மருத்துவ சபை போய் அங்கே சென்று பார்வையிடுகின்ற போது அவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன, அவர்கள் அந்த அறிக்கையின் பிரகாரம் அவர்கள் படிப்பிக்கின்ற போது அந்த வைத்தியசாலை படிப்பிக்கின்றவர்கள் உரிய தராதரத்தில் இருக்கின்றனர் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கின்ற போது எம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அதை வரவேற்போம். ஆயினும் இலங்கை மருத்துவ சபையின் 5 பேர் அடங்கிய ஒரு எக்ஸ்பர்ட் அணியினர் போய் கொடுத்த அறிக்கை இலங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவ சபையில் சைட்டமிருந்து வெளியின்ற மாணவர்களை இணைத்துக் கொள்ளப்பட முடியாது என்ற வகையில் தான் அந்த ரிப்போர்ட் கூறுகின்றது. நான் டாக்டர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடைய வைத்தியர்களுடைய பிள்ளைகளும் அதில் படிக்கின்றார்கள்.
அவர்களுக்கு அதன் படிப்பிக்கின்றவர்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சாதாரண பொதுமக்களுக்கு வாய்ப்பு இல்லாட்டியும் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே படிப்பிக்கின்றவர்கள் பற்றியும் அதை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பற்றியுமான கேள்வியும் இருக்கின்றது அவங்களுக்கு. இல்லை, அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாரும் சவுதியானவர்கள்னு சொல்லி எமக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறபடி சவுதியானவர்கள் இருக்கலாம். தகுதியற்றவர்கள் சொல்வது நான் என்னவென்று சொன்னால் அவர்கள் இலங்கை மருத்துவ சபையின் கீழ் வைத்தியராக பதிவு செய்யப்படாதவர்களும் இருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் இல்லாத சில வைத்தியர்களும் உங்களுடைய இணைய செயற்பாடுகளின் போது தனித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சில வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், சில ஆயுர்வேத வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், சில எமது சங்கத்துடன் சீரா சில இலங்கை வைரஸ் வைத்திய சங்கங்கள் மூலம் கையொத்துள்ளன. அவர்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த முறை போராட்டம் இல்லை. இதற்கு முதல் நடந்த போராட்டத்தில் எமது ஸ்பெஷலிஸ்ட் யூனியன் அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் நம்மிடம் கையொத்திருந்தது. ஆனால் கடைசியாக நடந்த தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் நாம் எதிர்பார்த்திருந்தோம் அவர்களிடம் கை சேர்ப்பார்கள் சொல்லி அவர்கள் அந்த போராட்டத்தின் போது ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டிருந்தார்கள். நம்முடன் சேர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை. அதே மாதிரி இலங்கை டீச்சர்ஸ் அசோசியேஷன், மெடிக்கல் ஃபேக்கல்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் நம்முடன் கைகோக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். ஆயினும் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை அண்மையில் செய்திருந்தார்கள். அவ்வாறு அனைத்து சங்கங்களும் நம்முடன் கைகோர்த்து வண்ணமே உள்ளது. சரி டாக்டர், இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிவிட்டது. நாங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல்களுக்காக இந்த விடயங்களை பேசுகின்றோம். இது சைட்டம் சார்பானதோ தனியார் கல்விக்கு சார்பானதோ இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் சார்பான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள். டாக்டர், ஆரம்பித்த விடயத்தை கடந்து நாங்கள் 8 ஆண்டுகள் வந்துவிட்டோம். 2009ஆம் ஆண்டு மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது, பின்னர் மெடிசினாக மாற்றப்பட்டது. அதுக்கான தர்க்கமாக முன்வைக்கப்பட்டது. எந்த ஒரு அநேகமான உலகளாவிய ரீதியில் கல்லூரிகள் அவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் பிறகு அதற்கு இணைத்துக் கொள்ளப்படுகின்ற நிலைப்பாடுகளும் இருக்கிறது. அரசாங்க பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் கூட அந்த விடயங்கள் இருக்கிறது. இப்போது அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டில் இந்த மருத்துவக் கல்லூரியை விரிவுபடுத்துவதற்காக மொரட்டுவிலும் மருத்துவ பீடம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான முயற்சியும் அவர்கள் செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது ஒரு விடயமாக இருக்கட்டும். இப்போது இதற்கான தீர்வுகள் என்னவாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அரசு மருத்துவ அதிகாரிகள்? இப்போது 8 வருடங்கள் கடந்தாகிவிட்டது. பல்வேறுபட்ட போராட்டங்கள், மக்கள் பாதிப்பு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் சேர்ந்திருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு மருத்துவ அதிகாரிகளுடைய நிலைப்பாடு நாங்கள் முக்கியமாக 8 நிலைப்பாடுகள் ஒரு நிலைப்பாடு இந்த நான் முதலை காட்டிய அந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடுன்னு சொல்லி வெளியிடப்பட்ட ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை கோர்ட்ஸுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனை செய்ய வேண்டியவர்கள் சுகாதார அமைச்சும் உயர் கல்வி அமைச்சும் அவர் அந்த ரிப்போர்ட்ஸை சரியான முறையில் இன்னும் கொடுக்கவில்லை. அதனை கொடுக்க வேண்டும் என்பதும், ரெண்டாவதாக அந்த சைட்டம் மருத்துவக் கல்லூரிக்கு இணைக்கப்படுகின்ற மாணவர்கள் தற்சமயம் மேலதிகமாக மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது. இந்த பிரச்சனை தீரும் மட்டும் மேலதிக மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றும், மேலும் மினிமம் ஸ்டாண்டர்ட், அதாவது குறைந்த தராதரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கெசட் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லியும், அங்கு படிக்கின்ற மாணவர்கள் ஒரு எக்ஸ்பர்ட் பேனலுக்கூடாக உள்ள ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு குழுவினூடாக இலங்கை மருத்துவ சபையின் அனுமதியின் கீழ் பார்வையிடப்பட்டு அதன் பின்னர் அவர்களின் பார்வையின் கீழ் ஒரு பரீட்சை சித்தியடைந்த பின்னரே அவர்கள் எமது மக்களின் நோய்க்கு நோயோ அதற்குரிய தரத்தன்மைக்கோ அல்லது அவர்களின் வைத்தியத்துறைக்கு ஏதோ பாதிப்புமின்றி அதாவது அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எந்த பாதிப்புமின்றி உள்வாங்கப்பட வேண்டும் என்றும், மேலும் இது சம்பந்தமாக இலங்கை மருத்துவ சபையின் ரிப்போர்ட், அதாவது 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 5 பேர் கொண்ட ஒரு அணியினர் போய் செய்து கொண்ட இலங்கை மெடிக்கல் கவுன்சில் அவர்களின் ஒரு அறிக்கை உள்ளது. 5 பேர் கொண்ட அறிக்கை உள்ளது. அதனை கோர்ட்ஸுக்கு இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. அதாவது அந்த அறிக்கையின் பிரகாரம் சைட்டம் மருத்துவக் கல்லூரியானது எவ்விதமான தராதரம் இல்லை, இதில் வரும் மாணவர்கள் சவுதியில் என்று சொல்லி சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை இதுவரைக்கும் 2015ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 4ஆம் தேதி இலங்கை மருத்துவ சபையினர் 5 பேர் கொண்ட குழு வழங்கிய அறிக்கை இதுவரைக்கும் கோர்ட்ஸில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அது கோர்ட்ஸில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சைட்டத்தினால் வழங்கப்படுகின்ற மருத்துவ பட்ட படிப்பு, அதாவது டிகிரி நிறுத்தப்பட வேண்டும். மேலும் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், அந்த சைட்டத்தின் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள இந்த மெடிக்கல் டிகிரி சைட்டத்திலிருந்து வேறுபிடிக்கப்பட்டு அது அரசுடைமையாக்கப்பட வேண்டும். இல்லாட்டிக்கு அரசாங்கத்தினால் ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒரு மெக்கானிசத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு பின்னர் அதன் அரசாங்கத்தின் கீழ் அதனுடைய சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும். இறுதியாக நமது நாட்டில்
எவ்வாறு இது சம்பந்தமான மருத்துவ படிப்பு தனியாராக இருக்கலாம், அரசாங்கத்தின் மருத்துவக் கல்வியில் இருக்கலாம், இந்த மருத்துவக் கல்வியில் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்று சொல்லி இதுக்குரிய ஒரு நிபுணத்துவ குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அந்த நிபுணத்துவ குழுவின் சிபாரிசின் அடிப்படையிலே இலங்கையில் மேற்கொண்டு தொடர்ச்சியான மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் எமது அறிக்கையில் உள்ளது. இதில் முக்கியமான அந்த ஒரு அறிக்கை, அதாவது நாங்கள் சைட்டம் வந்து அரசாங்கம் மயப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அந்த கோரிக்கைக்கு மட்டுமே இன்னும் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. கோரிக்கைகளை சாதமாக பரிசீலிக்கலாம் என்று சொல்லி முடிவு சொல்லுவது. இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஜனாதிபதியினுடைய செயலாளர் ஜனாதிபதி தெரிவித்ததற்கமைய என்ற ஒரு வாக்கியத்தையும் குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஊடக அறிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதியுடைய முன்னாள் செயலாளர் அதில் ஒப்பமிட்டிருந்தார். அதில் பல்வேறுபட்ட விடயங்கள், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை ஜனாதிபதியும் இணக்கம் தெரிவித்து அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த அறிக்கை வெளிவந்ததன் பின்னர் கூட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இதற்கான ஒரு இணக்கப்பாட்டை தெரிவிக்காமல் வேலைநிறுத்தம் ஒன்றுக்கு தயாரானார். என்ன காரணம்? இப்போ ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார், அரசாங்கம் 7 நிலைப்பாடுகளுக்கு 8 இல் 7 நிலைப்பாடுகளுக்கு சாதகமான பதிலை வழங்கியிருக்கின்றது. இதன் பின்னரும் இந்த சைட்டம் எதிரான ஒரு செயற்பாட்டில் நீங்கள் இருப்பதற்கான காரணம்? முக்கியமாக நாங்கள் அரசாங்க மருத்துவ அதிகாரி சங்கத்தினர் மேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தோம். அதில் நாங்கள் முற்றுமுழுதாக சகல விடயங்களையும் தெளிவுபடுத்தியிருந்தோம். அவர் அதில் அனைத்துக்கும் ஒன்றுபட்டு வந்திருந்தார். அதேபோல் நாங்கள் கேட்டபடி அந்த அரசுடைமையாக்க வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தமான தான் கலந்துரையாடலை மேற்கொள்ள என்று தெரிவித்திருந்தார். ஆயினும் நாங்கள் கதைத்து முடித்த பின்னர் அந்த அரசாங்கத்தின் ஊடகத்திலிருந்து நீங்கள் கூறிய அந்த செயலாளர் அனுப்பிய செய்திக்குறிப்பில் நம்முடன் ஜனாதிபதி அவர்கள் கதைத்த சம்பந்தம் இல்லாத சில ஒன்றுக்கு பின் முரணான சில விடயங்களை உள்ளடக்கியே என்னென்ன விடயங்கள், முக்கியமாக இந்த மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பின் மூலம் தொடர்ச்சியாக இயங்கும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்கின்றது, அதாவது சைட்டம் மெடிக்கல் டிகிரி வழங்கப்படுகின்ற மெடிக்கல் டிகிரி சைட்டம் மேனேஜ்மெண்ட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு அது அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாகவே, அதாவது தனியார் சைட்டத்தின் மேனேஜ்மெண்ட் வந்து முற்றாக அகற்றப்பட வேண்டும். சைட்டம் மேனேஜ்மெண்ட்லேருந்து அகற்றப்பட்டு முழுமையாக அரசுடைமையாக்கப்பட வேண்டுமா அல்லது முழுமையாக அரசுடைமையாக்கப்பட வேண்டும்? இல்லை டாக்டர், நீங்கள் கேட்குறீங்க இப்போ அரசுடைமையாக்கப்படுகின்ற போது இவ்வளவு காலமும் அதனை மேற்கொண்டு வந்த அந்த தனியார் நிறுவனத்திடம் அந்த இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான தனியார் கல்லூரிகள் அல்லது தனியார் கல்வி மருத்துவ பட்ட படிப்புகள் நீங்கள் குறிப்பிட்ட தரத்துக்கு அமையும் மேற்கொள்ள முடியாது. அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு மேலதிகமாக மாணவர் சேர்க்க முடியாது. இல்லை, நாங்கள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே தனியார் மருத்துவ கல்விக்கு எதிராக நாங்கள் போர்க்கொடி தூக்க. அதுக்கு நான் கடைசியாக கூறியிருக்கிறோம் என்ன சொன்னால், இது சம்பந்தமாக ஒரு நிபுணத்துவ குழு அமைத்து இலங்கையில் எவ்வாறு மருத்துவக் கல்லூரியானது அமைய வேண்டும், எதிர்காலத்தில் அமைய வேண்டும் என்று சொல்லி அமைத்து எதிர்காலத்தில் அதை செய்யலாம், புதிய மருத்துவக் கல்லூரி ஸ்தாபிக்கலாம். இதுவரை செய்து வந்தது செய்யக்கூடாது. இதுவரை ஸ்தாபித்த சைட்டத்தின் மேனேஜ்மெண்ட்டிலிருந்து மெடிக்கல் டிகிரியை அரசாங்கம் ஒரு யோசனையை முன்வைக்கின்றது, இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற அந்த விடயம். நீங்கள் வெளிநாடுகள் குறிப்பிட்டது போல அந்த ட்ரஸ்ட் என்ற ஒரு விடயம், அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் நமக்கு அது நம்பிக்கை இல்லை. ஏன்னால் இவ்வளவு போலியாக இயங்கிய நிறுவனம் மீண்டும் அவர்களுடைய அரசாங்கமும் ஒரு பகுதியாக இணைந்து கொள்ளும். அரசாங்கத்தின் பகுதியை இணைந்து கொள்வதற்கு முதலே அரசாங்கத்தின் பகுதியை இணைந்து ஒரு புதிய அதான் நாங்கள் கடைசியாக குறிப்பிட்டுள்ளோம். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியினூடாக உங்களுக்கு தனியார் மருத்துவக்குழு தேவையாயின் அதனை அடுத்த கட்டமாக அதை அமைக்க வேண்டுமா, எவ்வாறு அமைக்க வேண்டும், ட்ரஸ்ட்டா இல்லை தனியார் மருத்துவக்குழு மட்டும் சேர்ந்தால் அரசாங்கத்தின் கீழ் ஒரு குழுவான்றதை பற்றி ஆராய்ந்த பின்னர் அதனை நியமிப்போம். தற்சமயம் இந்த சைட்டத்தை மூட வேண்டும். ஏன்னா இது ஒரு போலியான நிறுவனம். போலியான நிறுவனத்தை நாங்கள் அரசுடைமையாக்கி அரசு அந்தஸ்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பின் மூலம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற போது டாக்டர் சாதாரணமாக 2 தரப்புகள் பங்கு கொள்கின்ற போது 10 கருத்துக்கள் முன்வைக்கப்படும், 8 கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு ஒரு பேச்சுவார்த்தை இணக்கத்தின் வடிவில் தான் செல்ல வேண்டியிருக்கும். ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவ்வாறான அடிப்படையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற 8 கருத்துக்களில் 7 கருத்துக்களை பரிசீலித்து அதற்கு சாதகமாக பதிலளிக்க அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அந்த ஒரு கருத்து அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கல்லூரியை அல்லது இதற்கு பின்னராக செயற்படுத்தி கொண்டு செல்வது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவோம். சகல தரப்பும் கலந்துரையாடி நீங்கள் குறிப்பிட்ட எல்லா தரப்புகளும் அதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு போர்க்கொடியை வைத்துக்கொண்டு அதற்கான ஒரு எதிர்ப்பை வைத்துக்கொண்டு இவ்வாறு பேச்சுக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது நீங்கள் சொல்வது போல அடுத்த ஒரு வேலை நிறுத்தம் தானா அல்லது ஆண்டகை அல்லது பௌத்த பீடம் தெரிவிக்க வேண்டுமா? முக்கியமாக பார்க்கின்ற போது எமது கோரிக்கை வந்து இந்த இலங்கை மக்களுக்கு சரியான முறையில் வைத்தியத்துறை சேர்ந்து போய் சேர வேண்டும். அதற்கு இந்த சைட்டம் என்கின்ற தனியார் மருத்துவக் கல்லூரி போலிய நிறுவனம், அதனை எக்காரணம் கொண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்க விட முடியாது. அத்தகைய சந்தர்ப்பத்தில் இதனை அரசமயப்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. ஒன்றில் அதனை முற்றாக நீக்க வேண்டும்,
இல்லாவிட்டின் அரசாங்கம் அதனை தனது மருத்துவக் கல்வியை உள்வாங்க வேண்டும். ஆகினால் நாம் அதனை தனியொரு முடிவாக சொல்லுகின்ற போது அதற்கு உரிய ஸ்டெப்ஸ் என்று இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம 7 ஸ்டெப்ஸாக கொடுத்துள்ளோம். எமது முக்கியமான கோரிக்கை 8வது ஸ்டெப், அதாவது அரசமயப்படுத்த வேண்டும் என்பது. அதுக்கு எவ்வாறு வர வேண்டும் என்பதற்குரிய அந்த படிமுறை தான் நாங்கள் கூறிய இந்த 7 ஸ்டெப்ஸும். அப்போ அந்த 7 ஸ்டெப்ஸையும் நாங்கள் செய்கின்ற போது இந்த 8வது ஸ்டெப் அரசமயப்படுத்தப்பட வேண்டிய தேவை வருகின்றது. அப்போ 7 ஸ்டெப்ஸையும் செய்த பின்னர் இதனை நாங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாகவோ இல்லாட்டிக்கு வேறு முறையிலே மாற்ற முடியாது. இதனை நாங்கள் உண்மையாக கூற வேண்டுமென்று சொன்னால் இல்லை ஒழிக்க வேண்டும். ஆயினும் அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஏதாவது தீர்வு செய்ய வேண்டும் என்றதுக்காக அரசுடைமையாக்குகின்ற போது அதற்கு அந்த மாணவர்களை உள்வாங்கி அரசாங்கம் பல்கலைக்கழகமாக அம்மாணவர்கள் வெளியிடப்படுவார்கள். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை அதுவாக இருக்கின்ற போது அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம், நீங்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த ஒரு 8 அடிப்படையிலான கோரிக்கையும் ஜனாதிபதி செயலாளருடைய இந்த அறிக்கையும் அடிப்படையாக கொண்டு பேச்சுவார்த்தை கொண்டு தயார் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதற்கு தயாரா? ஜனாதிபதியுடைய இந்த அறிக்கை, ஜனாதிபதியின் செயலாளரின் ஜனாதிபதியுடைய பணிப்புரையின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுப்பி வைத்த இந்த அறிக்கை, ஜனாதிபதியுடைய உங்களுடைய சந்திப்பின் பின்னரான இந்த அறிக்கை, நீங்கள் வெளியிட்டு இருக்கின்ற அந்த 8 கோரிக்கைகள், இந்த வடிவங்களுடன் இதற்கமைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசாங்கம் தயார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனர். நாங்கள் குறிக்கப்பட்டுள்ள இந்த 8 கோரிக்கைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதா என்பது அவர்கள் வாய் மூலம் தான் கூறியுள்ளார்கள். அது முக்கியமாக 8 விடயங்கள் அனுமதி 8 விடயங்கள் முடிவு கொண்டுள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக அரசமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னும் சாதாரணமாக முடிவு சொல்லவில்லை. ஆயினும் அது சம்பந்தமாக கலந்துரையாடலாம் என்று கூப்பிடுகின்ற போது நாங்கள் அத்தகைய கலந்துரையாடலுக்கு நாங்கள் செல்வோம். ஆகவே மக்களுக்கு தெளிவுபடுத்தலுக்காக இந்த விடயத்தை பற்றி நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம். நிச்சயமாக மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பார்கள். அதுபோல எதிர்காலத்தில் இதற்குரிய சுமூகமான ஒரு தீர்வு வர வேண்டும். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு, மக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு தீர்வு, மாணவர்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய தினம் சிரமம் பாராது இங்கே வருகிறது இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்திய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் காண்டீபன், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நேரடியாக சந்திக்கலாம், விரிவாக கலந்துரையாடலாம். இது பற்றிய தெளிவுபடுத்தலை தொடர்ச்சியாக மக்களுக்கு வழங்குவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.